அல்ஹம்துலில்லாஹ். நல்லா போயிட்டு இருக்குது. தேங்க் யூ. இன்ஷா அல்லாஹ் இன்னும் தேங்க் யூ. நிறைய சாதிக்கணும். காட் பிளஸ். ரைட். ஸோ ஃபிர்தௌசியா என்ன சொல்றாங்களோ, இது பலருடைய எதிர்பார்ப்பு, பலருடைய விஷயங்கள். ரைட்? ஓகே. ஸோ பேட்ச் 7, பேட்ச் 8. ஸோ 2 பேட்சுமே ஜாயின் பண்ணியிருக்கீங்க. வெல்கம் யூ ஆல். ஸோ இன்னைக்கு லாஸ்ட் டே ஆஃப் பேட்ச் 7 அண்ட் பேட்ச் 8. அஃப்கோர்ஸ் கிளாஸ் வந்து அன்னைக்கே முடிஞ்சிருச்சு. ஸோ இன்னைக்கு வந்து ஃபேர்வெல் மட்டும்தான். ஸோ பேட்ச்ல இருக்கக்கூடியவர்கள் நம்முடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்கும், ஸோ இந்த இடத்துல குறிப்பா சிலரை வந்து நன்றி சொல்றதுக்குமாக இந்த இந்த பர்ட்டிகுலர் செஷன் வந்து ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இதுல முதல்ல நன்றி சொல்ல வேண்டியது இந்த இந்த உங்களோட இந்த பயணத்தை தொடங்குவதற்கு காரணமாக இருந்த நம்முடைய கோஆர்டினேட்டர்ஸ், நம்முடைய பார்ட்னர்ஸ். இன்னைக்கு இந்த சைக்காலஜி கிளாஸ் கிட்டத்தட்ட ஒரு 5000 பேருக்கு மேல ஆன்லைன்ல டிப்ளமோ கோர்ஸ் முடிச்சிருக்காங்க. இன்னைக்கு வந்து கரண்ட்லி ஒரு 700, 800 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு தளத்தை உருவாக்கி, விரிவடைய செய்து, மக்களுக்கு கொண்டு போய் போனதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னா, அவர்களுடைய பங்களிப்பு, அவர்களுடைய அந்த தியாகம், அவர்கள் செய்த விஷயங்கள், இது எல்லாம் தான் இன்னைக்கு இத்தன பேர் வந்து நம்மள எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணிருக்கு. அவர்களுக்கு மிக முக்கியமான நன்றியை வந்து நான் முதல்ல சொல்லிக்க ஆசைப்படுறேன். 2வதாக நம் மீது நம்பிக்கை வைத்து, நம்முடைய கன்டென்ட் மீது நம்பிக்கை வைத்து, ஸோ இதில ஜாயின் பண்ணி சக்சஸ்ஃபுல்லாக முடிச்சு, ஸோ இன்னைக்கு ஒரு ஒரு பெரிய கான்ஃபிடென்ட்டாக, ஒரு கவுன்சிலராக, ஒரு லைஃப் கோச்சாக, ஒரு ட்ரெய்னராக மாறி, ஒரு சமூகத்துக்கும், தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கும் ஒரு வெற்றியோட போகக்கூடிய உங்களுக்கும் மிக்க நன்றி. எல்லாருடைய குடும்பத்தினர் இன்னும் சொல்ல போனோம்னா, நீங்க இன்னைக்கு நீங்க படிக்கிறதா இருக்கட்டும், இன்னைக்கு நான் இங்க நடத்துறதா இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே காரணம் என்னன்னு சொன்னா, நமக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஃபேமிலி மெம்பர்ஸ். ஸோ அவங்களுடைய தியாகம், அவங்களுடைய அர்ப்பணிப்பு, ஸோ இது எல்லாம் சேர்ந்து தான் நம்மள வந்து இந்த விஷயத்தை முடிக்க வச்சது. நிச்சயமாக எங்கிருந்தாலும் பேட்ச் 7, பேட்ச் 8 நம்ம தொடர்ந்து இணைந்திருப்போம். உங்களுடைய பிரார்த்தனைகளையும் எங்களை நினைவு கொள்ளுங்க. நிச்சயமா எங்களுடைய பிரார்த்தனைகளை நீங்க இருப்பீங்க. கோர்ஸ்ங்கிறது ஒரு பர்ட்டிகுலர் டைம் தொடங்கி முடியலாம். பட் உறவுங்கிறது எப்பயுமே நிச்சயமாக இருக்கும். ஸோ அந்த உறவோட இருக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. ஸோ இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா முடிச்சுட்டு போகக்கூடிய உங்களை வாழ்த்துவதற்காக நம்முடைய கோஆர்டினேட்டர்ஸ் வந்திருக்காங்க. முதல்ல நான் வந்து நன்றியை சொல்லணும் அப்படின்னு சொன்னா, தைப்பா நிறுவனத்துக்கு நன்றியை சொல்லணும். ரபீக் சாருக்கு நன்றியை சொல்லணும். ரபீக் சார் டீமுக்கு நன்றியை சொல்லணும். என்ன காரணம்னு சொன்னா, இந்த விதை வந்து தொடங்கப்பட்டது, விதை போடப்பட்டது அப்படின்னு சொன்னா, சைப்பா மூலமாகத்தான் ஆரம்பத்துல எல்லா இடங்களுக்குமே இது போச்சு. மூலை முடுக்கெல்லாம் இதை கொண்டு போனதுக்கு காரணம் என்னன்னா, சைப்பாவுடைய மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு. அத்தனை பேருக்கும் எங்கெங்கெல்லாம் காத்து போவாதோ அங்கெல்லாம் அந்த சைப்பாவுடைய நோட்டீஸ் போயிடும். அந்த அளவுக்கு ரீச் பண்ணி மக்களை கொண்டு வந்து ஒரு பெரிய மாற்றத்தை, ஒரு புரட்சியை, உளவியல் புரட்சியை நடத்துனதுல சைப்பாவினுடைய பங்களிப்பு மிகப்பெரிய பங்களிப்பு. ஸோ அதிலிருந்து வாழ்த்துரை சொல்வதற்காக ரபீக் சார் இன்னைக்கு வர முடியல. அவங்களுக்கு வேற ஒரு கமிட்மெண்ட் இருந்ததால, ஹமீது வந்திருக்காங்க. ஹமீது இருக்கீங்களா? ஹமீது நம்முடைய சைப்பாவனுடைய அட்மின் நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவர்கள். ரொம்ப டெடிகேட்டடான ஒன் ஆஃப் த கோஆர்டினேட்டர்ஸ். ஸோ அவருடைய வாழ்த்துங்கிறது நிச்சயமாக நம்ம எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஹமீத் ஒரு சில நிமிடங்கள் எங்களுக்காக, மாணவர்களுக்காக. குட் ஈவினிங் சார். சார் வாய்ஸ் கேக்குதா? சார் என்னோட வாய்ஸ் கேக்குதா? கிளியரா இருக்கு ஹமீத். ப்ரொசீட் பண்ணுங்க. சார் தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட இந்த டிசிபி 7th பேட்ச் முடிச்சிருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சைபா சார்பாகவும், என்ஐபிஆர் சார்பாகவும், நம்ம மற்ற ஆர்கனைசேஷன் சார்பாகவும் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்மளோட வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த சைக்காலஜின்றது ஒரு சாதாரண ஒரு கல்வி கிடையாது. இன்னைக்குள்ள நிலைமையில நம்ம எத்தனையோ டெக்னாலஜிக்கல் கோர்சஸ் கற்றுக்கிறோம், எத்தனையோ விஷயங்கள் புதுசு புதுசாக கற்றுக்கிறோம். ஆனால் ஒரு மனிதனுக்கு இம்பார்ட்டண்டான ஒரு முக்கியமான தேவை அப்படின்றது சைக்காலஜி. ஸோ இந்த உளவியல்ன்றது ரொம்பவே முக்கியமான கல்வி. அதை கற்றுக்கிட்ட நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ இதை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க, ரொம்பவே சந்தோஷமா இருக்குது. கிட்டத்தட்ட சார் சொன்ன மாதிரி இது வரைக்கும் 5000க்கு மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்மக்கிட்ட அதில் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இதில் மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக உமன்ஸ், பெண்கள் நிறைய படிச்சிருக்காங்க. ஸோ அதை பார்க்கவே அது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஏன்னா இந்த உளவியல்ன்றது அதிகமாக வந்து பெண்களுக்கு இப்போ அதிகமாக தேவைப்படுது. ஸோ இதை படித்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த கோர்ஸை அழகாக ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ எண்டு வரைக்கும் இதை சீரமைச்சு ஒரு இதாக கொண்டு வந்து
இதோட கிளாஸ் எடுத்த எங்களோட ஹுசைன் பாஷா சாருக்கும் எங்களோட வாழ்த்துக்கள் சைபா சார்பாக. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. ஏன்னா இந்த கிளாஸை வந்து அழகா எப்படி உளவியலை மக்களுக்கு கற்றுக் கொடுக்கணும், எந்த முறையில் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்றத நீங்கள் அழகாக கற்றுக் கொடுத்துருக்கீங்க. அது ரொம்பவே சந்தோஷம். இதுக்கான பலன் உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு கிடைக்கும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக அதுவாக செய்வாங்க இன்ஷா அல்லாஹ். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் அந்த கோர்ஸை வந்து கற்றுக்கிட்டீங்க, சைக்காலஜியை கற்றுக்கிட்டீங்க. கற்றுக்கிட்டது மட்டும் இல்லாமல் இதை அடுத்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்ற அந்த ஸ்டேஜுக்கு அடுத்து போங்க. அடுத்து இதுலேருந்து எப்படி அப்கிரேட் ஆகணும் அப்படின்ற அடுத்த ஸ்டேஜை பற்றி யோசிங்க. இதை கற்றுக்கிட்டோம் அப்படின்றத மட்டும் விட்டுட்டாம இது மூலமாக அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்ற அடுத்த இதை வந்து யோசிக்க ஆரம்பிங்க. ஏன்னா சைக்காலஜின்றது இன்னைக்கு இருக்க சுச்சுவேஷனில் எல்லாருக்கும் தேவையான ஒரு படிப்பாக இருக்குது. ஸோ இதை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. ஸோ இது மூலமாக உங்களுக்கும் உங்கள் கூட சார்ந்திருக்கவங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் உங்களால் முடிஞ்ச பயனை வந்து நீங்கள் எத்தி வைங்க. இந்த வாய்ப்பை வழங்கிய ஹுசைன் பாஷா சார்களுக்கு நன்றி. அகைன் சொல்லிக்கிறோம், சைபா சார்பாகவும் என்ஐபிஆர் சார்பாகவும் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு, இந்த கோர்ஸை முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ சார். ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். தேங்க்யூ ஸோ மச் ஹமீத். ரவிக் சாரும் சரி, நீங்களும் சரி, மற்ற டீம்ல இங்கே வரலைனாலும் கூட அவர்களுடைய பங்களிப்புங்கிறது மிகப்பெரிய பங்களிப்பு. நிச்சயமாக நீங்க எல்லாருடைய பிரார்த்தனைகளும் நீங்க இருப்பீங்க. உங்களுடைய செயல்பாடுகள் தொடர்ச்சியாக இன்னும் மக்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறதான் எங்களுடைய எண்ணம். மிக்க நன்றி. அடுத்து கோஆர்டினேட்டர்ஸ் யாராவது வந்தீங்கன்னா அவங்க மட்டும் ஹேண்ட் ரைஸ் பண்ண முடியுமா? அதே மாதிரி குரூப் போட்டோக்கு பேட்ச் 7, பேட்ச் 8. எனிபடி இஸ் தேர் ஃப்ரம் பேட்ச் 8 ஹியர்? பேட்ச் 8 இங்கிலீஷ் பேட்ச்ல உள்ளவங்களை இன்வைட் பண்ணியிருந்தோம். வந்திருந்தீங்கன்னா பேட்ச் 8 வந்திருந்தீங்கன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. எனிபடி இஸ் தேர் ஃப்ரம் பேட்ச் 8? Okay. Yes, Parveen, you can raise your hand. We'll go for, yeah, we'll go for group photo. Yeah. ஸோ குரூப் ஃபோட்டோ நம்ம எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கண்டினியூ பண்ணுவோம், நம்ம பேசுவோம். ஸோ எல்லாருமே 8:40 ஜாயின் பண்ணீங்க அப்படிங்கிறதால கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற மாதிரி இருக்கும் இன்னைக்கு லாஸ்ட் டேங்கிறதால, எஸ்பெஷலி பேட்ச் 7 and 8. ஸோ டைம் வந்து ஒரு கன்ஸ்டன்ட்டாக இன்னைக்கு இருக்க தேவையில்லை, ஃப்ரீயாக பேசலாம். அதுக்கு முன்னாடி குரூப் ஃபோட்டோ எடுத்துடலாம், ரைட்? ஸோ குரூப் ஃபோட்டோ எடுக்கிறதா வேற ஒன்றும் கிடையாது. நல்லா சிரிங்க அப்படின்னு வளைச்சு இப்போ கேமராலாம் வச்சு எடுப்பாங்களா, அந்த மாதிரிலாம் இல்லை. அந்த சிரிங்கிறது இருக்கும், பட் வளைச்சுலாம் எடுக்க மாட்டோம், நேரா ஸ்கிரீன்ஷாட் எடுப்போம், அவ்வளவுதான். ஸோ அதனால வந்து பேட்ச் 7, 8ல இருக்கக்கூடியவர்கள் கேமராவை ஆன் பண்ணிக்கோங்க. அது வெவ்வேறு விதமான, அதே மாதிரி கோஆர்டினேட்டர்ஸும் ப்ளீஸ், எல்லா கோஆர்டினேட்டரும் கேமராவை ஆன் பண்ணிக்கோங்க. இது வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறது சில நேரங்கள்ல 2-3 விண்டோல இருக்கும். அதனால ஒரே ஆள் 3 முறை சிரிக்கிற மாதிரி இருக்கலாம். அதனால சிரிக்கிறதுக்கு வந்து யோசிக்க வேணாம். திரும்ப திரும்ப ஒரு 3-4 முறை சிரிக்கிற மாதிரி இருக்கும். சிரிச்சு அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அதை கம்பைல் பண்ணி உங்களுடைய நீங்க மட்டும் இருக்கக்கூடிய குரூப்ல வந்து உங்களுக்கு நம்ம ஷேர் பண்ணுவோம். எஸ், ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே. ஸோ வீடியோ ஆன் பண்ணிக்கங்க. பேட்ச் 7, 8 மட்டும், பேட்ச் 7, 8 மட்டும். வேற யாராவது ஓபன் பண்ணியிருந்தா க்ளோஸ் பண்ணிக்கங்க. பேட்ச் 7, 8ல இருக்கவங்க மட்டும். ஓகே. ஒன் டூ 3 சொல்லுவேன். 3 சொல்லும்போது ஸ்மைல் பண்ணா ஓகே. அதுக்கு முன்னாடி ஸ்மைல் பண்ணாலும் பிரச்சனை இல்லை, பட் 3ல கண்டிப்பா ஸ்மைல் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நீங்க ஸ்மைல் பண்ணா சந்தோஷம் தான். அதுக்காக இறுக்கமா இருக்கணும்னு இல்லை, இன்னும் 3 சொல்லலையான்ட்டு. அதுக்கு முன்னாடி சிரிங்க, பட் திரிங்கும் போது அவசியம் சிரிங்க, அதான் வேணும். ஓகே. சவிய பேர் ஓகே ஆயிடுச்சா? ரைட். ஹேண்ட் ரைஸ் பண்ணவங்க பிறகு ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு அதை எடுக்கும்பொழுது அது தனியா தெரியும். ஹேண்ட் ரைஸ் பண்ணவங்க ஹேண்ட் ரைஸ் எடுத்து விட்டுருங்க, தனியா தெரியும். ஓகே, ரெடி? 1, 2, 3 ஸ்மைல். மறுபடியும் ரெடி? 1, 2, 3 ஸ்மைல். மீண்டும்
ரெடி 1 2 3 ஸ்மைல். மீண்டும் ரெடி 1 2 3 ஸ்மைல். One, two, three. Smile. Okay. Right. Thank you. எடுத்தாச்சு. சப்போஸ் யாராவது இப்போ வந்தீங்க ஸ்மைல் பண்ணல, இப்போ நீங்க சுஜா பிரதர் சொல்ற மாதிரி இந்த கேமரா ஆன் பண்ணவங்க மட்டும் இல்ல, கேமரா ஆன் பண்ணாம நிறைய பேர் சிரிச்சிட்டு இருந்திருப்பீங்க. நல்ல விஷயம் தான், அதனால தப்பு இல்லை. ஓகே ஃபைன். ஸோ இப்போ குரூப் ஃபோட்டோ முடிஞ்சு கோஆர்டினேட்டர்ஸ் யாராவது வந்தீங்கன்னா நம்ம ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். கோஆர்டினேட்டர்ஸ் இருந்தீங்கன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். அதுக்கு பிறகு சோஃபியா சிஸ்டர் நம்முடைய எம்எஸ்சியினுடைய ஃபேக்கல்டி மெம்பர், வெல்விஷர் ஆஃப் அவர் இன்ஸ்டிடியூஷன். எஸ் சோஃபியா சிஸ்டர், உங்களுடைய வாழ்த்துக்களை நீங்க தெரியப்படுத்தலாம். அடுத்து நுஸ்ரா இருக்காங்க, நம்முடைய அபுதாபி நம்ம யூஏனுடைய கோஆர்டினேட்டர், அவங்களும் பேசுவாங்க. எஸ் சோஃபியா சிஸ்டர், தொடங்கலாம் உங்களுடைய வாழ்த்துக்களை. Happy evening, everyone. என் பேர் சோஃபியா பேகம், கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட், ஃபவுண்டர் ஆஃப் டைம் டு ஹீல். என்ஐபிஆரோட அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருக்கேன் எம்எஸ்சிக்கு. இவ்வளவும் எப்படி கிடச்சிதுன்னா, நான் ஃபர்ஸ்ட் ஆக்சுவலாக என்னோட கனவு வந்து சைக்காலஜி படிக்கணுன்றது என்னோட 22 வருட கனவு. அது வந்து நவம்பர் 2020 நான் சாரோடைய கோர்ஸ் எம்எஸ்சி ஜாயின் பண்ணேன். அல்ஹம்துலில்லாஹ் சைட் பை சைட் டிசிபி, எம்டிசிசி எல்லா கோர்ஸுமே வித்தின் 3 இயர்ஸ் எல்லா கோர்ஸுமே முடிச்சு எண்ணில் வந்து என்எல்பி மாஸ்டர்ஸும் முடிச்சு இப்போ என்எல்பி கிராண்ட் மாஸ்டர் வரைக்கும் முடிச்சிட்டேன் அல்ஹம்துலில்லாஹ். இது எல்லாமே வெறும் நம்ம ஆக்சுவலாக இந்த கோர்சஸ் படிக்கும் போது வேற எங்கேயுமே சைக்காலஜி படிச்சா கூட கிடைக்காத ஒரு மாற்றம் நம்ம லைஃப்ல கிடைக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிறோம், தயாராகிறோம். ஒரு சைக்காலஜிஸ்டாவோ, ஒரு லைஃப் கோச்சாவோ, ஒரு ட்ரெயினராவோ ஆகிறதுக்கான ஃபுல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்குது. நம்மள ஒரு புது மனிதராக நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். நம்மளுடைய கோல் மாத்திரம் அச்சீவ் பண்ணல, கூடவே நம்மளுடைய இன்னர் பொசிஷன்ஸ் எல்லாமே நமக்குள்ள இவ்வளவு ரிசோர்ஸ் இருக்கா, நம்மளால இதெல்லாம் பண்ண முடியுமான்றது நமக்கு வந்து சாரோடைய கோர்சஸ் எல்லாமே நம்ம கண்ணாடி முன்னாடி நம்ம நிற்கும் போது நம்ம புது ஒரு மனிதரா நம்மளை பார்க்குற அளவுக்கு நம்மளை மாத்தி கொடுக்குது. கூடவே சார் மூலியமா நமக்கு நிறைய வாய்ப்புகள் நம்ம வாழ்க்கையிலேயே இதெல்லாம் நம்ம அடைய முடியுமான்னு நினைச்ச விஷயங்கள் அதை அடைஞ்சிட்டு இருக்கோம். என்னன்னா சமீபத்துல 2 வேர்ல்ட் ரெக்கார்டு ஜெயிச்சது, இதெல்லாம் நான் வந்து என் கோல்ல நினைச்சு கூட பார்க்காத விஷயம். இது எல்லாமே அச்சீவ் பண்ணும். இதே மாதிரி நீங்க எல்லாருமே அச்சீவ் பண்ணுவீங்க. உங்க லைஃப்ல உங்களோட கோல் சைக்காலஜி படிக்கணும்னு இருந்திருந்தா வெறும் நீங்க சைக்காலஜின்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லை, நம்மளையும் டிரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ணுது, கூட மற்ற மனிதர்களையும் டிரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ணி கொடுக்குது. கூட நமக்கு வர கிளைண்ட்ஸுமே சொல்றதை கவனிக்கிறோம். எனக்கு 2 இயர்ஸ் ஆக போகுது நான் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சு. ஒரு கிளைண்ட்ஸுமே சொன்னதை நான் கவனிச்சேன். என்ன கவனிச்சேன்னா, இது வரைக்கும் நாங்க எல்லா இடத்துக்கும் போயிட்டோம், பெரிய பெரிய ஒரு சைக்காலஜிஸ்ட் கிட்ட போயிட்டோம், அங்க கிடைக்காத ஒரு புரிதல், அங்க கிடைக்காத ஒரு மாற்றம் எங்களுக்கு உங்ககிட்ட ஒரு 2 செஷன் அட்டன் பண்ணதுல கிடைச்சிருக்குன்ற சொன்னதை நான் கேட்டிருக்கேன். ஸோ நீங்க எல்லாருமே நல்லா படிச்சது மாத்திரம் இல்லாம அதை பயன்படுத்தணும். புதுசா படிக்க போற எல்லாருக்குமே என்னோட கங்க்ராட்ஸ், வெல்கம். ரொம்ப சந்தோஷம் நீங்க எல்லாருமே இதுல இருக்கிறது. இது ஆக்சுவலா வந்து இந்த துறைன்றது ஒரு பிளஸ்டு, நம்ம எல்லாருமே பிளஸ்டா ஃபீல் பண்ண வேண்டிய துறை. ஒரு நாளையுமே நான் பிளஸ்டா ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். இறைவனுக்கு நன்றி சொல்லிட்டு இருக்கேன். ஓகே சார். தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர், உங்களுடைய கருத்துல பகிர்ந்துட்டது. அடுத்த நுஸ்ரா பானு நம்முடைய யூஎனுடைய கோஆர்டினேட்டர், அது மட்டுமல்ல நம்முடைய என்பிசிசி டிசிபி இன்டர்ன்ஷிப்லாம் முடித்த மாணவி, மேனாள் மாணவி. எஸ் அஸ்ஸலாமு அலைக்கும் வரகத்து. எப்படி சார் இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? இன்ஷால்லா அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கும் சார். சின்ன ஒரு விதையா பார்த்து விருட்சமா இருக்கிறது மக்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். எப்ப சார் வரீங்க? 23 23 இருந்து ஃபர்ஸ்ட் நான் இன்ஃபார்ம் மீட் பண்ணுவோம் சார் இன்ஷால்லா அல்லான்ட்டு. எல்லாருக்கும் என்னுடைய சலாம், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சொல்றதை கேட்டிருப்பீங்க. இப்போ இது ஹமீத் சார் சொன்ன மாதிரி படிங்க, அதை வந்து ஃபுல்லா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கங்க, அப்புறமா லைஃப்ல ஃபுல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நம்மளுடைய ரிலேஷன்ஸுக்கு நான் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமோ அந்த மாதிரி பண்ணுங்க, அதுக்கப்புறம் எத்தி வைங்க அப்படிங்கிறதா எல்லாமே சொல்லிட்டாங்க.
இப்ப எங்களே பாத்தீங்கன்னு சொன்னா கொரோனால கிடைச்ச பெரிய கிஃப்ட் ஹுசைன் பாஷா சார். ஓகேவா? எங்கள பொறுத்த வரைக்கும் நாங்க அதான் சொல்லுவோம். ஏன்னா எனக்கெல்லாம் வந்து என்ன திறமை இருக்குன்னே தெரியாம ஏதோ ஓகே வாழ்ந்துட்டு இருப்போம் அப்படிங்கிறாப்புல இருந்துட்டு இருந்த ஒரு காலகட்டத்துல, இப்ப வந்து இவ்ளோ பெரிய எப்படி சொல்றது? ஒரு பெரிய விஷயம் அல்ஹம்துலில்லாஹ் ஒரு ஏர்ன் பண்ற அளவுக்கு என்னைய கொண்டு வந்துட்டு இருக்காங்கன்னு சொன்னா, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் குடுத்த பாதையில எனக்கு வந்து ஹுசைன் பாஷா சார் குடுத்த வழியில நான் போனதுனால தான். ஏன்னா எம்டிசிசி, டிசிபி குடுக்கும்போதே வந்து எங்களுக்கு வந்து கவுன்சிலிங்க்கு பெர்சன்ஸ் குடுக்கும்போது எந்த நம்பிக்கையில சார் எனக்கு குடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ஆனா நானே நம்பல அத. கடைசியில பார்த்தாக்கா இப்போ எம்எஸ்சி வரைக்கும் நீங்க பண்ணிருங்க. உங்களுக்கு ஏன் அது ஏன் பண்றதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு வந்து இப்ப என்னைய விட்டுருக்காங்கன்னு சொன்னா, அது வந்து அது பெரிய கிஃப்ட் எனக்கு. எல்லாருக்குமே நீங்க எடுத்து வைக்கிற ஒரு ஸ்டெப் தான் அந்த ஸ்டெப் எடுத்து வைக்க தான் நமக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்குது. அதுக்கு வந்து சார் வழிகாட்டுவாங்க. இன்ஷா அல்லாஹ் நீங்களும் இதே மாதிரி எல்லாருமே உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, இன்னும் சொல்லப்போனா எனக்கு என்னன்னா எல்லாத்துக்கும் எஸ் சொல்லிக்கிட்டே இருந்தேன். நான் ஒரு ஆள் நோ சொல்லவே மாட்டேன். இப்ப வந்து எனக்கு நான் எதுக்கு ப்ரையாரிட்டி குடுக்கணுமோ, அதுக்கு எஸ் சொல்ற மாரி மாத்துனதே வந்து இந்த சைக்காலஜி ஃபீல்டு தான். ஏன்னா சைக்காலஜி ஒரு சப்ஜெக்ட்டா பார்த்துட்டு, இப்ப வந்து லைஃபோடைய ஒரு பெரிய ட்ரெஷரா எங்களுக்கு தெரிஞ்சிட்டு இருக்கு. இது நெறைய லேடீஸ் பேசுறாங்கன்னு நெனைக்க வேண்டாம். நெறைய ஜென்ஸுமே வந்துட்டு நெறைய இப்ப கத்துக்கிட்டு அவங்களோட லைஃப்ல வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த விஷயங்கள வந்து இமாம்கள் கிட்ட போயி இவ்ளோ பெரிய அழகா வந்திருக்கிறது ரொம்ப ஆசையாவும் இருக்கு. ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. இன்னும் மேம்பட்டு வேர்ல்டு வைட்ல நம்ம எங்க இருந்தாலும் அந்த மாரி இந்த சைக்காலஜி ஃபீல்ட்ல நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறது வந்து உலகம் முழுவதும் நம்ம வந்து நிரூபிக்கணும். இன்னும் நெறைய கடமைகளும், இன்னும் நெறைய பொறுப்புகளும் நமக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். ரொம்ப 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 ஜஸாக்கல்லாஹ் ஹைர். எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். மனசார சொல்றேன். எல்லாரும் சந்தோஷமா இருங்க. எல்லாருக்கும் வந்து அல்லாஹ் வந்து கண்டிப்பா எந்த விஷயத்துக்குமே தீர்வு இல்லாம இந்த உலகத்துல கிடையவே கிடையாது. எல்லாருக்குமே ஒரு பாதைன்னு ஒண்ணு இருக்கு. அந்த பாதைய வந்து நம்ம நோக்கி போய்க்கிட்டே இருப்போம் இன்ஷா அல்லாஹ். ஒருவேளை ஒரு சின்ன ஒரு தடங்கல் வந்தா கூட உட்கார்ந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா இப்ப நான் அடிக்கடி எல்லார்ட்டயும் சொல்றது அதுதான். இப்போ கன்டினியூஸா செஞ்சுக்கிட்டே இருப்போம். ஒரு சில விஷயங்கள் அப்போ வந்து ஒரு பிரேக் எடுப்போம். அப்ப கூட மரம் வெட்டுற மாதிரி தான். மரம் வெட்ட போல தான் மரம் வெட்டணும். ஆனா அதுக்கு முன்னாடி கத்திய தீர்த்திக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி என்னுடைய எல்லா விஷயங்களுக்குமே சரி. ஒரு விஷயம் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாக்கா, அதுக்கு முன்னாடி வந்து ஒண்ணுமே பண்ணலன்னா கூட, அந்த விஷயத்துக்காகவே நான் வந்து என்னுடைய அந்த கத்திய நான் ஷார்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி இது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா, இதையும் நீங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கங்க. ரொம்ப 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 ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அல்லாஹ் வந்து எல்லாருக்கும் மென்மேலும் மிகச் சிறப்பான ஒரு மேன்மையான வாழ்க்கைய கண்டிப்பா தருவான். இன்ஷா அல்லாஹ். நான் துஆ செய்றேன். உங்க எல்லாருக்கும் என்னோட விஷஸ். தேங்க் யூ வெரி மச் சார். தேங்க் யூ சோ மச் நுஸ்ரத் சிஸ்டர். உங்களுடைய அழகான அற்புதமான அந்த வாழ்த்து. அந்த வாழ்த்துங்கிறது வெறுமனே வாழ்த்தா இல்லாம, எதிர்காலத்துல அவங்க பண்ண வேண்டிய விஷயங்களையும் சேர்த்து ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. ஸோ தேங்க் யூ சோ மச். எஸ். இப்போ பேட்ச் 7, 8ல இருக்கக்கூடியவர்கள், பீப்பிள் ஹூ ஜாயின் ஃப்ரம் பேட்ச் 8 கேன் கான்ட்ரிபியூட். யூ கேன் ஷேர் யுவர் ஃபீலிங். அண்ட் மத்தவங்க யார் வேணாலும் வாழ்த்துறவங்க, இந்த பேட்ச் 7, 8 வாழ்த்துறவங்க சுருக்கமாக ஹேண்ட் ரைஸ் பண்ணி நீங்க பேசலாம். பேசி முடிச்சதோட அடுத்து இந்த 2 பேட்ச்லயும் வந்து டாப்பர்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவோம். அதை தொடர்ந்து ரிசல்ட் வந்தவங்களுக்கு உங்களுக்கு குரூப்ல ஷேர் பண்ணிடுவோம். எஸ் ரூமினா. ரூமினா அன்மிட் பண்ணி. ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும் சார். வலைக்கம் டிசிபி கிளாஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போச்சுங்க சார். அதாவது எப்படி சொல்றது, இந்த கிளாஸ் வந்து கெரியர் பேஸ்டாவும் ரொம்ப நிறைய நாலேஜபிளாவும் இருக்கும். அப்புறம் ஃபினான்சியலுக்காவும் இருக்கும். அதே போல பார்த்தோம்னா இப்ப அதாவது இப்ப நிறைய பேர் இதை படிச்சுட்டு சொல்றது என்னன்னா, நான் 8 வருஷத்தை மிஸ் பண்ணிட்டேன், 7 இயர் மிஸ் பண்ணிட்டேன். ஏன்னா இதுக்கு முன்னாடியே தெரிஞ்சா நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணிருக்கலாம், ஹாப்பினஸா இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிதான். ஏன்னா இப்ப இது வந்து நம்ம எத்தனை தடவை படிச்சாலும் நமக்கு, ஏன்னா இப்ப ஒவ்வொரு இதுக்குமே ஒவ்வொரு ஃபீல்டு இருக்கு. ஆனா இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் ஒரு திருப்தியா வந்து ஒர்க் பண்ணக்கூடியதா ஒண்ணு இருக்கு. அதே போல இது உண்மையாவே இந்த கிஃப்ட் இது வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னா எல்லாத்துக்குமே கிடைக்காது. ஏன்னா சூஸ் பண்ணவங்களுக்கு தான் வந்து இதை வந்து லாங் டிரைவ் அவங்க போகணும் அப்படின்னு சொன்னா அதை கண்டினியூ பண்ணாதான் அவங்களுக்கு உண்மையான எஃபெக்ட் என்ன அப்படிங்கிறது கண்டிப்பா தெரியும். அதே போல இந்த நியூ பேட்ச் சேர்ந்திருக்கவங்க எல்லாத்துக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். இதுல வந்து ஃபைனல் வரைக்கும் இருங்க. கண்டிப்பா உங்களுடைய லைஃப்ல நீங்களும், அதாவது இந்த லைஃப் ஸ்கில் எப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களை மாத்தும், அதுக்கப்புறம் உங்களை சுத்தி இருக்கிறவங்கள மாத்தும். அதே போல உங்களுக்கு பினான்சியலாவும் ஸ்டேபிள் பண்ணும். இந்த மாதிரி ஒவ்வொரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஒவ்வொரு டேவுமே வந்து இன்னைக்கு டாபிக் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லி அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதே போல பார்த்தோம்னா இப்ப வந்து கிளாஸ்ல நடத்துறதையும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஹிண்ட்ஸ் மாதிரி நீங்க எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு இன்னும் ஃபியூச்சர்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
ஓகே, எல்லாத்துக்கும் தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும் சார். தேங்க்யூ ருமீனா. ரொம்ப நன்றி. வசுமியா. அஸ்ஸலாமு அலைக்கும் சார். அலைக்கும் இஸ்லாம். சார் இன்னைக்கு இந்த கோல் செட்டிங் பார்த்தோன்னே மே மந்த் லாஸ்ட் இயர் நடத்துனது அப்படியே இப்பதான் ஆரம்பிச்ச மாதிரி இருக்கு. அதுக்குள்ள எப்படி 1 இயர் போச்சுன்னே தெரியல சார். அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியா போயிடுச்சு. ஆனா வந்து இந்த டைம் மேனேஜ்மெண்ட் அதெல்லாம் பாத்தீங்கன்னா லைஃப்ல வந்து ரொம்ப முக்கியமானது சார். இவ்வளோ நாளே இந்த டைமை நமக்கு தெரியாமலே வந்து நம்ம வந்து இவ்வளோ வேஸ்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு இந்த டைம் மேனேஜ்மெண்ட் கிளாஸ்க்கு அப்புறம் டைமை எப்படி வந்து நம்ம பர்ஃபெக்டா இது பண்றது அப்படின்றது நம்மளாம் விட்டாச்சு. இன்னும் பிள்ளைங்களுக்காவது அதை கரெக்டா அதை ஃபாலோ பண்ணி அதை எப்படி சொல்லி கொடுக்கணுன்றது அதை பர்ஃபெக்டா தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் இந்த கோல் செட்டிங்ல தான் சார் அந்த கிளாஸ்ல தான் என்னோட லைஃப்லயே வந்து ஒரு பெரிய திருப்பத்தை கொடுத்துச்சு. கோலே இல்லாம இருந்தேன். ஆனா வந்து எப்படி வந்து அது கோலை வந்து எப்படி விஷுவல் பண்ணணும் அப்படின்றது கத்துக்கிட்டு இந்த கெரியர் கவுன்சிலிங்ல நான் எதுல வந்து எனக்குன்னு எந்த திறமையுமே இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா எனக்கு இந்த பேச்சு திறமை தான், அதுதான் என்னோட திறமையே. என்னோட வீக்னஸ்ன்னு நினைச்சுக்கிட்டு இருந்ததை எனக்கு வந்து என்னோட ஸ்ட்ரென்த்தா நான் மாத்திக்கிட்டேன் சார். அதுல வந்து அதை கரெக்டா நான் அதை ஃபாலோ பண்ணி அந்த கெரியர் கவுன்சிலிங்க்கு அப்புறம் எனக்கு வந்து நீங்க நிறைய கைட் பண்ணியிருந்தீங்க. ஒவ்வொரு கிளாஸ்லயுமே பாத்தீங்கன்னா அதுல இருந்து எனக்கு நிறைய டேக்அவே நான் நிறைய எடுத்துக்கிட்டேன். அல்ஹம்துலில்லாஹ்னு பாத்தீங்கன்னா நேத்தோட பாத்தீங்கன்னா எனக்கு காலேஜ் ஃபர்ஸ்ட் இயருமே முடிஞ்சிருச்சு சார். அல்ஹம்துலில்லாஹ்னு என்ன இதுக்கப்புறமேட்டு எங்க நம்ம படிக்க போறோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அதுக்கப்புறமேட்டு இனிமே தான் நம்மளோட லைஃபே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைக்காலஜி கிளாஸ்ல இருந்தா எனக்கு நிறைய இது கிடைச்சது சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். ஜஸாக்கல்லாஹ் ஹைரன் சார். இந்த கிளாஸ் இந்த கோர்ஸோட நிறுத்திடாம அடுத்தடுத்து இன்னும் நிறைய இது பண்ணிட்டு இன்னும் நிறைய டெவலப்மெண்ட் பண்ணணும். என்னோட கெரியரை இப்பதான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் சார். அல்ஹம்துலில்லாஹ் சார். ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சார் உங்களுக்கு. தேங்க்யூ ஸோ மச் வசுமியா. அமதீன் ஃபாத்திமா. அஸ்ஸலாமு அலைக்கும் சார். கேக்குதா? கேக்குது. எக்கோ வருதா? இல்ல கேக்குது. 2 இதுல டிவைஸ்ல ஜாயின் பண்ணிட்டு தான் கேட்டேன். இறைவன் அருளால எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஹாப்பி நியூ சார். அதாவது எம்டிசிசி கம்ப்ளீட் பண்ணிட்டு இப்ப டிசிபியும் இறைவன் அருளால முடிஞ்சிருச்சு. இப்ப நான் செகண்ட் வந்து எம்டிசிசி பண்ணிட்டு இருக்கேன். அதாவது எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியாமையே வந்து உள்ள வந்து இது வந்து என்னுடைய பயணம் வந்து இப்ப என்னுடைய எம்எஸ்சி எக்ஸாமினேஷன் ஃபர்ஸ்ட் செம்ல ஃபர்ஸ்ட் எக்ஸாம் முடிச்சுட்டு நான் இன்னைக்கு உட்கார்ந்துட்டு இருக்கேன். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில வந்து இறைவன் வந்து எனக்கு கொண்டு இந்த கிளாஸ்க்கு அப்புறம் ஒவ்வொரு விஷயத்துலயும் வெற்றி தான் எனக்கு. அதாவது வாழ்க்கையில வந்து அப் அண்ட் டவுன்ஸ் நமக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும். அது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்றதுக்கு நமக்கு இந்த வகுப்பு வந்து மிக மிக ரொம்ப உங்களுக்கு வந்து பயன்பட்டிருக்கும். கண்டிப்பா இப்ப நம்ம பேச போற எல்லாருடைய லைஃப்லயும் இந்த விஷயத்த வந்து கண்டிப்பா எல்லாருமே ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. ஏன்னா சின்ன சின்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடைஞ்சு போய் உட்காராம அடுத்து என்ன, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி நம்மள ஏதோ ஒரு விஷயம் வந்து புஷ் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கு. கண்டிப்பா வந்து அதுக்கு வந்து உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி சார். இறைவன் வந்து உங்க மூலமா எங்களுக்கு நிறைய விஷயத்த வந்து கொடுத்துட்டு இருக்கான். நீங்க ஒரு அச்சீவரா உங்களை மட்டும் இல்லாம எங்களையும் சேர்த்து கொண்டு வந்துட்டு இருக்கீங்க. என்ன சொல்றது, சொன்ன மாதிரி 2 வேர்ல்ட் ரெக்கார்ட் முடிச்சிட்டோம். அதுவே வந்து பெரிய சாதனை தான் சார். நான் அந்த மேடையில நிறைய பேசணும்னு நினைச்சேன். என்னால பேச முடியல. இங்க வந்து நான் அதை வந்து சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். நிறைய விஷயங்கள் வந்து வாழ்க்கையில அடுத்தடுத்து நம்ம வந்து சாதிச்சுட்டு தான் இருக்கோம். இப்ப கூட எனக்கு இன்னைக்கு இந்த எக்ஸாம் எழுத முடியாது. எம்எஸ்சி உடைய எக்ஸாம் எழுத முடியாத சூழ்நிலை நேத்து வரைக்கும் இருந்தேன். ஆனா ஒண்ணுமே இல்ல. என்னால முடியும் அவ்வளவுதான். அது மட்டும் தான் நான் வந்து நினைச்சதை தவிர வேற எதுவுமே கிடையாது. இறைவன் எனக்கு இந்த விஷயத்த கம்ப்ளீட் பண்ணி தந்துருவான். நம்ம விசுவலைசேஷன் தான். ஆஸ் யூசுவல் நம்ம அதை மட்டும் தான் பண்ணோம். இறைவன் அருளால இன்னைக்கு வந்து எக்ஸாம் நல்லபடியா எழுதி முடிச்சுட்டு வந்து இப்ப உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நாளைக்கு ஒரு எக்ஸாம் இருக்கு. அதையும் கண்டிப்பா நல்லபடியா முடிப்பேன்னு நம்பிக்கை இருக்கு. இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து நம்ம லைஃப்ல சாதிக்கணும். அதுக்கான விஷயத்த இறைவன் வந்து இது வந்து சொன்ன மாதிரி அந்த சிஸ்டர் சொன்ன மாதிரி சின்ன சின்ன இதை நம்ம வந்து போட்டுட்டே இருக்கோம். எஃபோர்ட் நம்ம போட கத்தி தீட்டுற மாதிரிதான். நிறைய தடங்கள் வந்துகிட்டு தான் இருக்கு. இல்லாமலாம் இல்ல. அது இருக்கதான் செய்யும். இருந்தாலும் நீ உன்னை நோக்கி போய்க்கிட்டே இருன்னு சொல்லி அறிவை வளர்த்துக்கிட்டே இருங்க. ஒவ்வொரு வகுப்பும் நம்ம சார் கொடுக்குறாங்க அப்படின்னா சாதாரண விஷயம் கிடையாது. சார் கிட்ட மட்டும் இல்லாம நிறைய விஷயங்கள் நம்ம வந்து அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா அந்த கிளாஸ் மூலமா இல்லாம சார்ட்ட இருக்க எக்ஸ்பீரியன்ஸ்லயே நிறைய விஷயம் நம்ம கத்துக்கிட்டே இருக்கலாம். நான் வந்து ஸ்டார்டிங்ல எம்டிசிசி வந்தேன். எனக்கு என்னன்னு தெரியவே செய்யாது. அதுவும் ஆன்லைன்ல எப்படி நம்ம இப்படி படிக்க முடியும் அப்படின்னு ரொம்ப டவுட்டு. நிறைய பேர்கிட்டலாம் ஆராய்ஞ்சேன். ஆனா இப்ப வந்து எம்எஸ்சி வரைக்கும் வந்து நான் நிக்கிறேன் அப்படின்னா உண்மையிலே அது அப்ப என்னுடைய வளர்ச்சியை பார்த்து உங்களுக்கு தெரியும். கண்டிப்பா நிச்சயமா சாருடைய கிளாஸ் நம்ம எவ்வளவு தூரத்துக்கு நம்ம நிப்பாட்டுது அப்படின்றதுதான். அதாவது ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிற நம்ம
அப்படின்றது இல்லாம ஒர்க் பண்றாங்க. எல்லா வகையிலயும் அந்த கிளாஸஸ்ல இருக்கதான் செய்றாங்க. நம்மளுக்கு வந்து எல்லா விஷயத்துலயும் அந்த தடங்கல்ன்றது இல்லாம கிடையவே கிடையாது. ஏன்னா வாழ்க்கையில மேலும் கீழும் எல்லாமே இருக்கதான் செய்யும். அத தாண்டி நம்ம எப்படி வரணும் அப்படின்றத ஒவ்வொரு நிமிஷமும் இந்த கிளாஸ்ல வந்து நம்ம கத்துக்கிட்டே தான் இருக்கோம். இன்னைக்கு நான் ஏதோ ஒரு விஷயம் வந்து ஏதோ ஒரு கஷ்டத்துல நான் வந்தேன் அப்படின்னா, அந்த கிளாஸ் வந்து எனக்கு வந்து அந்த விஷயத்துக்கான தீர்வு அங்க வந்து இறைவன் எனக்கு குடுத்திருப்பான். இதுதான் வந்து மிகப்பெரிய கிஃப்ட். உண்மையிலே நான் வந்து நினைக்கக்கூடிய விஷயத்துல எல்லாருக்குமே, எனக்கு மட்டும் இல்ல, எல்லாருமே இத ஃபேஸ் பண்ணியிருப்போம். ரொம்ப ரொம்ப ஜஸாக்கல்லாஹ். தேங்க் யூ சோ மச் சார். இன்னும் என்ன மத்தவங்க டைம் இருக்கு. நெறைய பேசுறதுக்கு. இன்ஷா அடுத்தடுத்த வகுப்புல பேசுறேன். தேங்க் யூ சோ மச் சார். சந்தோஷம் பாத்திமா. God bless. Yes, sir. பெனாசிர். அஸ்ஸலாமு அலைக்கும் சார். எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? ஹாப்பியா இருக்கோம் சார் உங்களால அல்ஹம்துலில்லாஹ். ஃபர்ஸ்ட் நான் எம்டிசிசி தான் ஜாயின் பண்ணேன். எம்டிசிசி ஏன் ஜாயின் பண்ணேன்னு எனக்கு இதுவரைக்கும் கொஸ்டின் மார்க் தான். அது அல்லாவுடைய நாட்டம்னு சொல்லுவாங்கல்ல. நான் ஐடில வந்து எம்என்சிஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இங்க நோக்கியா, விப்ரோன்னு சொல்லிட்டு. ஆனா அது பிரேக் ஆனதுக்கு அப்புறமா எதுலயுமே ஒரு இன்ட்ரெஸ்டே இல்ல. என்ன பண்றதுன்னு அடுத்து தெரியாம இருந்தேன். சோ இது திடீர்னு ஜாயின் பண்ணி சைக்காலஜி மேல ஒரு ஆர்வம், இன்ட்ரெஸ்ட். அதுக்கப்புறம் டிசிபி வந்து லைஃப் டோட்டலா மாத்திருச்சு. ஏன்னா டிசிபில பாத்தீங்கன்னா மணி மாஸ்டரி, பிசினஸ் சைக்காலஜி இது எல்லாமே படிக்கும்போது நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்கில்ஸ் எல்லாம் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணாலே லைஃப்ல சூப்பரா செட்டில் ஆயிடலான்னு. சோ அதுதான் நான் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச ஃபோனிக்ஸ் எடுக்கிறது, அதுக்கப்புறம் ஃபிங்கர் அபாக்கஸ் எடுக்கிறது, அப்புறம் நிறைய என்னென்னலாம் தெரியுமோ வீடியோ எடிட்டிங் அது ஒரு சைட் போயிட்டு இருக்கு. இது கெரியர் கவுன்சிலிங், கெரியர் அனலிஸ்ட் ஆகி அது ஒரு சைட் போயிட்டு இருக்கு. சோ ரொம்ப ரொம்ப ஹாப்பி சார். அது செமையா வந்து எல்லாமே செட்டில் ஆயாச்சு. ஃபோனிக்ஸ் ஜட்ஜா கூப்பிட்டாங்க. கெரியர் அனாலிசிஸ் பண்ணதுக்கு இங்க அவார்ட் குடுக்குறாங்க. வேர்ல்ட் ரெக்கார்ட் முடிக்கிறோம். அதாவது நிக்க டைமே இல்லாம அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். செம ரொம்ப ஹாப்பியா இருக்கு சார். ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. அடுத்து கெரியர் கவுன்சிலிங்லயே இங்க வந்து ஸ்கூல்ஸ்ல ஜாப் தேடிட்டு இருக்கேன். அதுக்கு எம்எஸ்சி கேட்கறாங்க. சோ இன்ஷா அல்லாஹ் அடுத்து எம்எஸ்சி தான் படிக்கணும் அப்படின்றத வச்சிருக்கேன். கண்டிப்பா உங்களுடைய வாழ்த்துக்கள் இருக்கும். அப்புறம் நம்ம டிசிபிக்காகவும், டிசிபி ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவும் என்னுடைய ஒரு சின்ன டெடிகேஷன். தடை அதை உடை புது சிந்தனை படை இன்று நமதே வழி அதை ஒளி நீ உளவியல் படி மாற்றமுறுதி 100ஆக படை 100ஆக கிளையண்டின் ஸ்ட்ரெஸ் எல்லாம் தூளாக டாக்டர் ஹுசைனும் சேராக வந்ததால் வென்றோம் தூளாக இன்று முதல் சிபிடி ஜெயிக்கட்டும், ப்ராப்ளம்ஸ் எல்லாம் தோற்கட்டும், கவுன்சிலிங் ஸ்டார்ட் செய்யுவோம், கோல் செட்டிங்கள் ஸ்மார்ட் கோலை சூஸ் பண்ணி டைமை ரைட்டா யூஸ் பண்ணி வாழ்க்கையில் முன்னேறுவோம். மைண்டோட ராஜா நாங்க, இல்லத்து அரசியும் நாங்க, சைக்காலஜி பலம் தெரியுமாங்க, ஃபினான்ஸ் ஃப்ரீடம் கிடைச்சது போங்க. மைண்டோட ராஜா நாங்க, இல்லத்து அரசியும் நாங்க, சைக்காலஜி பலம் தெரியுமாங்க, ஃபினான்ஸ் ஃப்ரீடம் கிடைச்சது போங்க. தேங்க்யூ சோ மச் சார். Thank you so much, Benazir. Wonderful. God bless. தேங்க்யூ சார். Thank you so much. தேங்க்யூ. Yes, Udrom brother. ஹலோ சார், எப்படி நல்லா இருக்கீங்க? இருக்கீங்களா? சூப்பரா இருக்கு. எப்படி இருக்கீங்க? சொல்லுங்க brother. இல்லை என்ன பேச போறேன்னு தெரியல, நிறைய பேசணும்னு தோணுச்சு. ஓகே, ஆக்சுவலாக எனக்கு வந்து சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் எனக்கு சின்ன வயசுல இருந்து இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஆனால் வந்து இது வந்து எம்பிபிஎஸ்க்கான ஒரு இதுதான். சைக்காலஜினா டாக்டர் தான் படிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுனால நான் வந்து பெருசாக நான் அதை ஃபோக்கஸ் பண்ணல. ஆனால் யூடியூப்ல, இன்ஸ்டாகிராம்ல நிறைய ஊசியெல்லாம் பேர் போடுற வீடியோஸ் மாதிரி நான் இருக்கு, பார்ப்பேன். கஷ்டமா இருக்குன்னு அது வேணான்ட்டீங்க. என்ன சார்? Psychiatrist. ஊசியெல்லாம் போடுற மாதிரி இருக்கும் டாக்டர் ஆனா அப்படிங்கிறது கஷ்டமான வேலைங்கிறதால அது ஆமா வேணாம். ஆமா, அது வந்து டாக்டர் படிப்பு அப்படிங்கிறதுனால நான் அதுல வந்து பெருசா நான் போல, சரி அதெல்லாம் படிக்க முடியாது போல அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு நான் இருந்தேன். நான் அப்ப எனக்கு தெரியாது சைக்காலஜிஸ்ட் வேற, சைக்காட்ரிஸ்ட் வேற அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. அதுலயும் வந்து எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் சைஃபா மூலியமா தான் வந்து நான் ஜாயின் பண்ணேன். அவங்க நிறைய அவங்க வந்து நிறைய இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசர் மூலியமா வந்து இந்த வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணாங்க. ஸோ அப்படிதான் வந்து ஜாயின் பண்ணேன். இன்னொன்று ஜாயின் பண்ணும்போது என்னோட மெட்டீரியல் எப்படி இருந்துச்சுன்னா, நான் இங்கே வந்து யூஏல வந்து ஜாப் தேடிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக அப்படி நான் ஜாப்ல இல்லை. யூஏல ஜாப் கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கு தெரியும். அப்போ நிறைய வந்து நிராகரிப்பு இருந்துகிட்டே இருந்துச்சு யூஏல. அப்போ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தேன். ஏன்னா ஒரு மேரேஜ் பண்ணக்கூடிய ஏஜ்ல இருக்கும், ஒரு 22 23 ஏஜ்ல வந்து வேலை கிடைக்கல அப்படின்னா கூட சரி ஓகே பிரச்சனை இல்லை. ஊர்ல ஒரு நல்ல வேலையில இருந்தோம், ஒரு ஃபேமிலி ப்ரெஷர்னால நம்ம இங்கே அனுப்பி விட்டாங்க.
இங்க வந்து வேலை கிடைக்கல, கூட இருக்கிற எல்லாம் கல்யாணம் பண்ணா குழந்தை பெற்றுட்டான், நம்ம மட்டும் வந்து வேலை தேடிட்டு இருக்குமே அப்படிங்கிற ஒரு ப்ரெஷர் இருந்துகிட்டே இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனா எந்த அளவுக்கு ப்ரெஷர் இருந்துச்சு அப்படின்னா, நம்ம எதுக்கு வந்து வாழணும், எதுக்கு வேலைக்கு போகணும், எதுக்கு சம்பாதிக்கணும், எதுக்கு வந்து கல்யாணம் பண்ணு, எதுக்கு வந்து இவனுக்கு இவ்வளவு ஒரு கமிட்மெண்ட் இருக்கு, பேசாம வந்து உயிரோட இருக்கிறதுனால தானே இந்த ஒரு இதெல்லாம், செத்துட்டா அப்படின்னா நிம்மதியா இருக்கலாமே அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு திங்கிங் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்காக சூசைட் லெவலுக்குலாம் வந்து போகணும் அப்படிங்கிற மாதிரி தாட்டு கிடையாது. ஒரு சகித அந்தஸ்தோட ஏதாவது ஒரு மரணம் வந்து நமக்கு வந்துடாதா அப்படிங்கிற மாதிரிலாம் நமக்கு வந்து ஒரு எண்ணம் வந்துட்டு இருந்துச்சு. அந்த டைம்ல தான் வந்து கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணும்போது எனக்கு வந்து நான் என்ன நினைச்சு ஜாயின் பண்ணேன்னா, மென் அண்ட் உமன் சைக்காலஜி பத்தி தெரிஞ்சுக்கலாம், ஃபேமிலி லைஃப், பேரண்டிங், பிசினஸ் இதை பத்திலாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சு தான் நான் வந்தேன். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும், தெரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்ல, நம்ம வந்து கவுன்சிலிங்குமே கொடுக்க முடியும் அப்படிங்கிறது இந்த கிளாஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து நான் நிறைய கற்றுக்கிட்டேன். இன்னொன்னு, நான் கிளாஸ் வந்து ஆரம்பிக்கும் போது அகமபுரம்ல தான் ஜாயின் பண்ணேன் ஃபர்ஸ்ட். அப்பவும் வந்து இதே மாதிரி எனக்கு முன்னாடி பேச்சு உள்ளவங்க நிறைய பேர் பேசினாங்க. அப்படி பேசும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இன்னும் ஓவரா வந்து பில்டப் பண்றாங்க, லைஃப் அப்படி மாத்திச்சு இப்படி மாத்திச்சு ஓவரா பில்டப் பண்றாங்களா, அப்படி என்ன தாண்டா இருக்கு பாத்துருவோம்டா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நான் இந்த கிளாஸ்ல வந்து ஜாயின் பண்ணேன். இந்த அகமபுரம் நடத்தும் போது அதுல உள்ள மோஸ்ட்லி பாயிண்ட்ஸ் எனக்கு வந்து முன்னாடியே தெரியும். ஏன்னா ஆல்ரெடி நான் நிறைய வீடியோ எல்லாம் பார்த்ததுனால எனக்கு மோஸ்ட்லி பாயிண்ட் முன்னாடியே தெரியும். எல்லாம் தெரிஞ்ச விஷயத்தை தானே சொல்றாங்க, இல்ல என்னத்த புதுசா சொல்லி கொடுத்துட போறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் என்னுடைய மென்டாலிட்டி இருந்துச்சு. கிளாஸ் போக 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 தான் வந்து நமக்கு தெரியாது இன்னும் நிறைய இருக்கு, நம்ம கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு அப்படிங்கிறது நான் இந்த கிளாஸ்ல தான் வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இன்னும் சொல்ல போனா எனக்கு நிறைய நெகட்டிவ் தாட் இருந்துச்சுன்னு சொன்னேன், அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி கொஞ்சம் கொஞ்சமா ஒரு பாசிட்டிவ் தாட் வந்து உள்ள வர ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா நீங்க பேசக்கூடிய அந்த வார்த்தைகள்லாம் ஒவ்வொரு வார்த்தையுமே வந்து ஒரு மோட்டிவேட் கொடுக்குற மாதிரி நீங்க கேட்கிற விதம். ஏன்னா ஒருத்தவங்களை கேள்வி கேட்கறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஒரு கேள்வி மூலியமாவே வந்து நிறைய பேரை வந்து ஒரு யோசிக்க வைக்க முடியும் சில விஷயங்கள்லாம். அப்படி நீங்க ஒவ்வொரு விஷயமே வந்து ஏன் இப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாது, இப்படி கேட்கக்கூடாது அப்படின்ட்டு நீங்க கேட்க 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 எனக்கே வந்து நிறைய வந்து திங்கிங் வந்து வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் இந்த நெகட்டிவ் தாட்லாம் எனக்கு சுத்தமா போயிடுச்சு. சுத்தமா போய் எனக்கு நல்லா வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. எல்லாமே வந்து இந்த ஒரு கிளாஸ்ல நடந்த ஒரு மாற்றம்னு சொல்லலாம். என்ன வந்து என்னுடைய லைஃப்பை வந்து என்னுடைய மென்டாலிட்டியை ரெண்டா பிரிக்கலாம். டிசிபிக்கு முன்னாடி டிசிபிக்கு அப்புறம் சொல்லிட்டு ரெண்டாவே பிரிக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு சேஞ்சஸ் வந்து எனக்குள்ள இருக்கு அப்படிங்கிறத நான் கண்டிப்பா நம்புறேன். என்ன சொல்றேன்னு தெரியல எனக்கு. இன்னும் சொல்ல போனா நான் ஒர்க்ல இருக்கும் போது தான் வந்து நான் கிளாஸே வந்து அட்டன் பண்ணுவேன் டெய்லி. இங்க மறந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 5:30 மணிக்கு தான் இங்க உள்ள யூவி டைம் 5:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ வந்து 5:30 மணிக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி அலாரம் வச்சு தான் வந்து நான் இது பண்ணுவேனே. ஒரு கரெக்டா ஒரு வாரத்துல ஒரு 3 நாள் மட்டும் அலாரம் வந்து வச்சிருப்பேன். இந்த டைம்ல இருந்து அடிக்கிற மாதிரி அலாரம் அடிச்சிச்சு அப்படின்னா வாட்ஸ்அப்ல கம்யூனிட்டி ஓப்பன் பண்ணுவேன், லிங்க் இருக்கும், ஜாயின் பண்ணுவேன். இன்னைக்கு அதே மாதிரி அலாரம் அடிச்சிச்சு, வாட்ஸ்அப் கம்யூனிட்டி ஓப்பன் பண்ணி பார்த்தேன், குரூப் ரிமூவ்னு வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நான் ரியலைஸ் பண்ணேன், ஓகே நமக்கு எல்லாம் முடிஞ்சிருச்சுல அப்படின்ட்டு. கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. எனவே எல்லாருமே ரொம்ப மிஸ் பண்ணாங்க, எல்லாருக்கும் நன்றி. அண்டு கத்துக்கிட்ட எல்லாத்தையும் வாழ்க்கையில வந்து நடைமுறைப்படுத்தினேன், அதுக்கு எல்லாம் வந்து உதவி செய்யணும் அப்படின்ட்டு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ அப்துல் பிரதர். தேங்க்யூ. பண்ணிப்போம். சரியா ஜபீன். அஸ்ஸலாமு அலைக்கும் சார். இஸ்லாம். என்ன சொல்றதுன்னே தெரியல சார். நேத்து ரிமூவ்டு பை அட்மின் அப்படின்ற அந்த ஒரு மெசேஜ் ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங்கா இருந்தது. லாஸ்ட் கிளாஸ்ல பேசக்கூடாதுன்னு இருந்துட்டேன் சார். எதுக்கு ரொம்ப நிறைய பேர் எமோஷனலா இருந்தாங்க, நம்ம வேற சும்மாவே எமோஷனலாவும் இல்ல நம்ம பேசக்கூடாது, நம்ம ஸ்ட்ராங்கா பேசணும் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். அது என்னவோ தெரியல சார், ரொம்ப ஒரு மாதிரி எவ்வளவுதான் ஓவர் கம் பண்ணாலும் இனிமே கிளாஸ் இல்லைங்கிறது அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஆனா நெக்ஸ்ட் ஏதாவது ஒரு கோர்ஸ் இன்ஷால்லா பண்ணுவேன் சார். அகமபுரம் தான் என்னுடைய ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே வந்து உங்களோட கிளாஸ் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு சார். ரொம்ப ஒரு என்ஜாய்மெண்டா இருந்தது. ஒரு கிளாஸ் அப்படின்னா கொஞ்சம் போரிங்கா இப்படி அப்படிலாம் இல்லாம இன்ட்ராக்ஷனோட சாட்டிங் பாக்ஸ்ல இருந்ததால
எனக்கு அது ரொம்பவே ரொம்ப பிடிச்சிருந்தது சார். நெக்ஸ்ட் டைம் மேனேஜ்மெண்ட், கோல் செட்டிங் எல்லாமே வந்து லைஃபுக்கு தேவைப்படுற ஒரு இதுதான் சார். எல்லாமே ஸ்கில்ஸா வந்து டெவலப்மெண்ட் கரெக்டா அந்த பேர் வச்சிருக்கீங்க. லைஃப் ஸ்கில்ஸ் ட்ரெய்னர் ஆகலாம் இதுல அப்படின்ட்டு. ஏன்னா ஈச் அண்ட் எவ்ரி சிலபஸ் அதுல இருக்கிறது எல்லாமே வந்து ஃபேண்டாஸ்டிக் சார். நீங்க அந்த ஒரு சப்ஜெக்ட் சிலபஸ் எடுக்கும் போது எக்ஸ்ட்ராவா சொல்லுவீங்கல்ல சார், அதெல்லாம் வந்து நிஜமாவே எழுதி வச்சிருக்கேன் சார். நான் நிறைய நோட்ல உங்க வேர்ட்ஸ் அப்படியே நீங்க சொன்ன மாதிரியே எழுதி வச்சிருக்கேன் சார். அந்த ரிவிஷன் இப்போ பண்ணும்போது, எக்ஸாமுக்கு பண்ணும்போது எடுத்து பார்க்கும்போது நீங்களே சொன்ன மாதிரி இன்னொரு வாட்டி உள்ளுக்குள்ள வந்து போச்சு. அது நிறைய மெமரிஸ் இருந்தது அந்த ரீகேப் பண்ணும்போது. அந்த கிளாஸ் எனக்கு ரொம்ப கஷ்டமாவும் இருக்கு, ஆனா ரொம்ப ஹாப்பியாவும் இருக்கு. டச்ல இருப்பேன் கண்டிப்பா. நிறைய ஃப்ரெண்ட்ஸை வந்து மிஸ் பண்ணுவேன் சார். நிறைய பேர் பார்த்தது இல்ல, பேசினது இல்ல. ஆனா லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் லவ், ஒரு பாண்டிங் வந்து உருவாகிடுச்சு. மஹமுதா சிஸ்டர்லாம் வந்து லாஸ்ட் டைம் அந்த கவிதை சொல்லும் போது கண்ணுல தண்ணி போயிட்டே இருக்கு சார், போயிட்டே இருக்கு. அவங்க அழுததை விட நான் நிறைய அழுதுட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு அவங்க அந்த மாதிரி பேசினது. மமதா சிஸ்டர் ஸ்ட்ராங்கா இருங்க. நீங்களும் எங்களை மாதிரி நல்லபடியா ஃபினிஷ் பண்ணிட்டு வரணும். இன்ஷால்லா நம்ம மீட் பண்ணலாம் ஒரு நாள். அப்புறம் வந்து உங்களுக்கு சார், நீங்க என்னோட பேரை சொல்லும் போது சார் நிஜமாவே யாரோ லாஸ்ட் கிளாஸ்ல சொல்லியிருந்தாங்க ஒரு பூஸ்டரா இருக்கும் அப்படின்ற மாதிரி. நானும் அப்படிதான் சார் ஃபீல் பண்ணுவேன். ஜபீனன்னு சொல்லி நீங்க அந்த ரிப்ளை பண்றது நிஜமாவே எனக்கு ஃப்ளை பண்ற மாதிரி ஒரு மொமெண்டா தான் சார் இருக்கும். உங்களோட ஈச் அண்ட் எவ்ரி ரெஸ்பான்ஸுக்குமே உங்களுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் சார். இதே மாதிரி எங்களை மோட்டிவ் பண்ணுங்க. நிறைய லேர்னிங் இருந்தது. இன்னைக்கு எக்ஸாம் எழுதும் போது கூட இந்த கோல் செட்டிங், டைம் செட்டிங் இது எல்லாமே எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்தது சார். நிறைய வந்து எழுதும் போது சில இடத்துல எல்லாம் அட்டென்ஷன், இந்த மோட்டிவேஷன் கொஸ்டின்லாம் வரும்போது நம்மளுடைய இந்த டிசிபி டாபிக்ஸ்லாம் தான் நிறைய எழுதினேன் சார். உண்மையே சொல்லணும்னா ரொம்ப தேங்க்ஸ் சார். மிஸ் யூ சார், லவ் யூ சார். படிச்சு திருத்தினாங்கன்னா தான் கஷ்டம் இல்லையா? இல்லைன்னா பிரச்சனை இல்லை. ஆமா சார். படிக்காம திருத்தவங்க நம்புவோம். ஓகே, தேங்க்யூ ஜபீன். தேங்க்யூ so much. Right, Fawzia. Assalamu alaikum, sir. Happy evening. Happy. Alhamdulillah, I am so much happy. Now I finished and fulfilled my growth journey of 7th batch. My heart is filled with immense gratitude and affection to you, sir. Your great and valuable guidance in my life has been a blessing, and I am forever grateful and thankful for the impact you had on my life journey, beloved sir. Sir's guidance, mentorship, and love have shaped me into the person I am today. I'm so much thankful for Sir's wisdom and expertise to me, your kindness and compassion, Sir's unwavering support and encouragement to me, and also Sir's great inspiration and motivation to me as a role model. Sir have been a constant source of strength and a big beacon of hope and a guiding light in my valuable life. Sir's influence extends beyond mere guidance. You have touched my heart and soul. Your belief in me has given me the confidence to pursue my dreams. I'm so much grateful for the lessons Sir taught me, the opportunities Sir provided to me, the affection Sir shown to me. Sir have been more than just a mentor, sir, been a father figure, a friend, and a confident and significant personality to me. Once more, thanking you, sir, for being an extraordinary mentor, role model, and source of inspiration. Sir's impact on my life has been immeasurable, and I am forever thankful and grateful to your great mentorship to me, sir. I hope to make you proud and continue growing inspired by your legacy. Thank you so much, sir, for being a shining example of kindness, compassion, and wisdom. With my deepest gratitude and affection, I am signing off my words. Thank you so much, sir. Assalamu alaikum. Thank you so much, Fawzia. Hanina. Assalamu alaikum, sir. Alaikum salam.
சரி, நிறைய பேசணும்ட்டு வந்து என்ன பேசுறதுன்னு இது கொஞ்சம் ஸ்டார்டிங் ட்ரபிளா இருக்கு. லைஃப்ல அடுத்து என்ன ஸ்டெப் பண்ண போறோம்? நம்ம வேற 10th தானே படிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டவுனா ஃபீல் பண்ண டைம்ல எனக்கு சைப்பா வந்து ஒரு ஒரு ஆள் மூலியமா எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஆனா அது சைப்பா ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் இல்ல, 2-3 டைம்ஸ் வந்து எனக்கு அத சொல்லி, அத நான் எடுத்து பண்றதுக்கு ரொம்ப லாங் டேஸ் எடுத்துருச்சு. ஆனா எடுத்து இப்ப அத பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம், ஏதோ ஒண்ணு பண்ணியிருக்கோம். இதுலருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் லைஃப் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துருச்சு. ஆனா இது லாஸ்ட் டேன்னு சொல்லும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இனிமே உங்களோட ஸ்பீச் கேட்க முடியாது. உங்களோட அந்த காமெடி ஸ்பீச், அந்த லெசன்ஸ் எதுவுமே வந்து இனிமே கேட்க முடியாதா அப்படிங்கிற மாரி ஒரு ஃபீல் வந்துருச்சு. இன்ஷா அல்லாஹ் அடுத்தும் கோர்ஸ் பண்ணணுங்கிற ஒரு ஆசையும் வந்துருச்சு. இதுலருந்து மேல போணும் அப்படிங்கிற ஒரு தாட் கிரியேட் பண்ணிட்டீங்க சார். டீச்சர்ஸ்னா வந்துட்டு எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத வந்து ஸ்கூல் டேஸ்ல பார்த்ததுதான். அதுக்கப்புறம் காலேஜ்லாம் படிக்க வைக்கல வீட்ல. அதனால அந்த பிஹேவியர்ஸ் எப்படி இருக்கும்னு தெரியல. ஆனா உங்ககிட்ட படிச்சப்போ வந்து படிச்சா இந்த டீச்சர் கிட்ட தான் படிக்கணும். லைஃப் ஸ்கில்ஸ் படிச்சது மட்டும் இல்லாம ஒரு ஃப்ரெண்ட்லியாவும், ஒரு டீச்சிங்ல ஒரு ஃப்ரெண்ட்லியாவும் எல்லாமே வந்து புரியிற மாதிரியும், ரொம்ப ஒரு அது படிக்கிறோங்கிறது இல்லாம ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா ஒவ்வொரு விஷயமும் எங்களுக்கு சொல்லிக் குடுத்தீங்க. ரொம்ப தேங்க் யூ சார். அண்ட் சைபாக்கு ரொம்ப தேங்க்ஸ். இதுலருந்து இன்னும் மேல போகணுங்கிற ஒரு ஆசைய உருவாக்குன சைபாக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். இன்ஷா அல்லாஹ். Thank you so much. தேங்க் யூ so ஸோ much, மச். Anita. God bless. Yes, Madiha. அஸ்ஸலாமு சார். Alaykum salam. சார் நியூ பேட்ச் வந்திருக்காங்களா சார்? new batch இருக்காங்க. First of all, welcome you all to our DCP family. ஸ்டூடெண்ட்ஸ் விட இட்ஸ் அ ஃபேமிலின்னு சொல்லலாம். அவ்வளோ ஒரு பாண்டிங் இந்த 1 இயரில் ஜஸ்ட் ஒரு ஸ்டூடெண்ட்டாக வந்து ஜாயின் பண்ணோம். என்னன்னு தெரியாமல் வந்தேன் நான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எதுக்கு இந்த கோர்ஸ் எடுத்தேன்னே தெரியல. ஃபஸ்ட்டு அல்லாஹ் இதுக்கு நாடுனா நான் வந்தேன். பட் சார் மூலியமாக எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கார் சார். லைக் ஸ்டூடெண்ட் இல்லாமல் அதை தாண்டி இப்போ நிறையா ஒரு டவுட்டாக இருக்கட்டும் கிளியர் பண்ணுறது, இது நம்ம படிக்கிறோம். பட் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் படிக்க என்ன யூஸ்? இப்போ நாங்கள் எல்லாரும் பேசுகிறோம் முடிச்சிட்டோன்ட்டு. பட் உங்களுக்கு எல்லாத்துக்கும் இப்போ என்ன தோணும்னா, இவங்கெல்லாம் இப்படி பேசுகிறாங்களே இதெல்லாம் உண்மையான்னு தோணும். ஃபஸ்ட் ஸ்டார்டிங் எங்களுக்கு இப்படி தான் தோணுச்சு. பட் முடிக்கும் போது எஸ் நாமளும் முடியும் அப்படின்ட்டு ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். நாமளே யாரும் லோன் பண்ணிக்க வேண்டாம், டவுனாக ஃபீல் பண்ண வேண்டாம். பிகாஸ் வந்து இது படிக்கிற மூலியமா ஏதாச்சும் உங்கள் லைஃப்பில் சின்னதாச்சும் ஒரு மாற்றம் கண்டிப்பாக வரும். இப்போது நம்ம லைஃப்பில் நடக்க சம்திங் ஸ்ட்ரைக் ஆகும். ஓ இந்த விஷயம் நம்ம படிச்சிருக்கோம், இப்படி பண்ணணும் அப்படின்ட்டு லைட்டாக வச்சு ஸ்ட்ரைக் ஆகும். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல் கோர்ஸ். நம்ம எப்படி ஷைன் பண்ணுறோமோ அப்படி நம்ம ஷைன் ஆகலாம். நிறைய பேசணும்னு தோணுது சார். பட் என்ன பேசுறதுன்னு தெரியல. பேசிட்டே இருக்கணும்னு தோணுது. ஏன்னா நான் உங்களுக்கே தெரியும், நான் இந்த பிளாட்ஃபார்மில் வரும்போது ரொம்ப பயப்பட்டு வந்த ஒரு பொண்ணு, ஃபியர்லேயே இருந்தேன். இப்படியெல்லாம் நான் பேச ஆரம்பித்தது இங்கே வந்து தான். இப்போ ரீசண்டாக எனக்கு ஒரு ஸ்டேஜ் கிடச்சிச்சு. ஐ யூஸ் தட். ஏன்னா இப்போ நான் நோன்னு சொல்லிட்டேன்னா திரும்ப அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு வராது. அது சின்னதோ பெருசோ, அப்போ நான் வந்து ஃபியர் இது பண்ணி நான் போய் பேசினேன் அந்த இடத்துல. அப்போது நான் தோணுனேன், ஓ இது படித்தனால சம்திங் ஐ ஹாவ் யூஸ்டு மை வே டு இம்ப்ரூவ் அப்படின்ட்டு நான் நினச்சேன் சார் அந்த இடத்துல. அதுக்கப்புறம் வந்து இது ஃபஸ்ட்டு நான் உங்களை பார்க்கும் போது எனக்கு வந்து கண்மணி மேம் கிளாஸ் தான் நான் வந்தேன். அந்த 7 வே ஆஃப் சைல்டு அப்படி அது வந்தேன். மேம்க்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா அவங்க நிறைய எனக்கு பேசியிருக்காங்க. நிறைய மோட்டிவேஷன் வந்து சொல்லுவாங்க. வேர்ட்ஸ் கேன் கில் அ மேன், வேர்ட்ஸ் கேன் பில்ட் அ மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. டெஃபினெட்லி வேர்ட்ஸ் கேன் பில்ட் அ மேன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எனக்கு வந்து சம்திங் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொன்று இருக்கும். என்னோட ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, எனக்கு வந்து ரொம்ப வாழ்த்துற யூ கேன் அப்படின்னா ஐ கேன்னு நான் ப்ரூவ் பண்ணி காமிப்பேன். எனக்கு இந்த மோட்டிவேஷன்ஸ் எல்லாம் நிறைய யூஸ் ஆகும். ஓ ஐ கேன் அப்படின்னு நிறைய மேம் மோட்டிவேஷன்ஸ். அதுக்கப்புறம் உங்கள் கிளாஸ் நல்லா ஞாபகம் இருக்குது. ஐ திங்க் டைம் மேனேஜ்மெண்ட், கோல் செட்டிங். அப்போது கடைசியாக நான் வந்து அந்த பிரேக்கிங் ரூமுக்கு வரேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் உள்ளே போயிட்டேன். அன்னைக்கு எனக்கு என்னென்ன பண்ணுறது தெரியல, யாருமே பேசலை. செம்மையாக எனக்கு லோன் ஆகிட்டேன். ஐயோ என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சு இந்த கிளாஸை.
அந்த ஒவ்வொரு நாளும் வந்து நான் பேசுறது, ரீகேப் பண்றனால எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வர்றது, எல்லாரையும் என்னை பாராட்டுறது, "ஓ யூ கேன் மதிஹா" அப்படின்ட்டு எனக்குள்ள ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்தது இந்த கிளாஸ்ல தான். ஸோ எல்லாருனாலையும் முடியும். யாரும் பேட்ச் 13 அப்கமிங் பேட்சஸ்ல நாங்க பேச பேச உங்களுக்கு வந்து என்ன என்னால முடியாதுன்னு தோணும். ஆனா கண்டிப்பா முடியும். நீங்க கொண்டு வாங்க வெளியில. நானும் அப்படிதான் இருந்தேன். இப்போ சம்திங் இதனால ஏதோ கிடைச்சிருக்குன்ற எனக்கு பிலீவ் இருக்கு. அப்புறம் சார் சைக்காலஜி ஜாயின் பண்ணலான்னு டிசைட் பண்ணியிருக்கேன் சார். சூப்பர். முடிவு எடுத்துட்டீங்க. ஆஃப்டர் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஃப்ரம் டிசிபி டு அது சொல்லணும் சார். ஏன்னா இது நிறைய எனக்கு உண்மையாவே நான் வந்து இந்த இந்த டிசிபிக்கு வரக்கு முன்னாடி பீப்புள்ஸ் ஆர் ஃபேக் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். என்ன இந்த பீப்புள்ஸ் எல்லாம் இப்படி இருக்காங்க, பட் இங்க வந்ததுக்கப்புறம் நாட் எல்லா பீப்புள்ஸும் அப்படி இல்லை, தேர் பியோர் ஹார்ட்டட் ஆர் மச் அப்படின்னு இங்க வந்து புரிஞ்சுக்கிட்டேன். நிறைய பேர் சார் டிசிபி மூலியமா எனக்கே தெரிய மாட்டேங்குது, யார் யாரோ வந்து பேசுறாங்க என்கிட்ட, மதிஹாமா மதிஹாமா, ஏன் என்னடா என் மேல இவ்வளோ ஒரு அன்பு புரியுறாங்களே அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார். சம்திங் புது ரிலேஷன்ஸ் கூட மிங்கிள் ஆகும் போது நல்லா இருக்கு சார். தேங்க்யூ மதிஹா. தேங்க்யூ சார். இதெல்லாம் உங்கனால தான் சார். எனக்கு என்ன எல்லா டைம்லயும் எனக்காக நான் கேட்கும் போதெல்லாம் ரிப்ளை பண்ணிருக்கீங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் சார். ஃப்ரம் மதிஹா சொல்லுங்க. உங்க என்ன கேட்டாலும் அந்த ஸ்மைல்னாலேயே ரிப்ளை பண்றது, ஹர்ட் பண்ணாம, எவ்வளவோ காமெடிஸ், நிறைய ஜோக்ஸ், நிறைய சார் நிறைய கத்துக்கிட்டோம். இதனால நிறைய லெசன்ஸ். யுவர் ரோல் மாடல் அண்ட் இன்ஸ்பிரேஷன் டு அஸ் எக்ஸெட்ரா. அண்ட் we are leaving this class. We are miss you sir. Thank you so much sir. God bless. Thank you sir. மதியா வந்து பேசுறத யாரோ ஃபர்ஸ்ட் டைம் கேட்கறவங்க நிச்சயமா நினைச்சிருப்பாங்க அவங்க ரொம்ப மெச்சூர்டா ஒரு காலேஜ் பிடிச்ச பிள்ளை இல்லை வந்து ஒரு 35-40 வயசு அனுபவம் வாய்ந்தவங்கிற மாதிரி. அவங்க பேச்சை நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா எவ்வளவு மெச்சூர்டா எவ்வளவு கிளியரா ஒவ்வொரு விஷயமும் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் டைம் கேட்கறவங்களுக்கு நிச்சயமா தெரியாது. இப்பதான் +2 முடிச்சிருக்காங்க. +2 பண்ணும் பொழுதே டிசிபி பண்ணாங்க. +2க்கு எவ்வளவு அட்டென்ஷன் கொடுக்கணும் அந்த அட்டென்ஷனை கொடுத்துட்டு ஒரு கிளாஸும் பெரும்பாலும் மிஸ் பண்ண மாட்டாங்க. எல்லா கிளாஸுக்குமே வந்துருவாங்க. எல்லா கிளாஸுக்கும் வந்ததோடு மட்டும் இல்லை, ஃபுல் ஷேரிங் இருக்கும். சேட் பாக்ஸில் அவ்வளோ விஷயங்கள் ஷேர் பண்ணுவாங்க. ஒரு 30-40 வயசு அனுபவம் உள்ளவங்களை மாதிரி அவங்களுக்கு நிகராக கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்கும் அந்த விஷயங்களை இது பண்ணுறதுக்கும் இருப்பாங்க. ஸோ அந்த அளவு கிளாஸையும் ரொம்ப ஆக்டிவாக வச்சிருக்கக்கூடியதில் மதியாவுடைய ஒரு பங்களிப்பும் மிகப்பெரிய அளவில் இருக்கு. வாழ்த்துக்கள் மதியம். ரைட்டு. ராமலட்சுமி மேம். எஸ் சார். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சார். முதல்ல மதிகா இப்போ நல்லா அருமையாக அழகாக பேசிச்சு, அதை ரசிச்சுட்டே இருந்தேன் நான். இந்த எல்லாருமே நல்லா பேசியிருந்தாங்க, நல்லா சொல்லியிருந்தாங்க. நான் ஃபஸ்ட்டு 21 ஜாயின் பண்ணி 22 முடிக்கும் போது எனக்கு இதே ஃபீல் இருந்தது. ஏன்னா நான் எப்போவுமே ரொம்ப பயங்கர ஆக்டிவாக இருப்பேன், என்னுடைய ஷேரிங் நிறைய இருக்கும், எல்லாருக்குமே நீ தெரியும். ஆனால் எல்லாரும் விட்டுட்டு போக மனசு இல்லை. ஆனால் அதனால நிறைய அடுத்தடுத்தது டிடிடி அந்த மாதிரி நிறைய சேர்ந்துட்டே இருந்தேன். என்எல்பி முடிச்சுட்டு என்எல்பி மாஸ்டர் முடிச்சு கிராண்ட் மாஸ்டர் முடிச்சுட்டு இப்போ சுப்ரீம் மாஸ்டருக்கு போட்டால் கூட என்எல்பி 3ஆவது ட்ரிப்பு அட்டன் பண்ண போகிறேன். இப்போ அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எல்லாரும் வந்து என்எல்பியில் வந்து ஜாயின் பண்ணிங்கன்னா நேரடியாக எல்லாரையும் பார்க்கலாம் அப்படின்றது என்னுடைய ஆசை. எல்லாரும் வந்து ஜாயின் பண்ணிங்க சார், போட்டிருக்காங்க இப்போ கிளாஸு. அதில் வந்துட்டு முடிச்சிருக்காங்களா என்னன்னு தெரியல, கேட்டுட்டு ஜாயின் பண்ணுங்க, எல்லாரும் அங்கே சந்திப்போம். அடுத்தடுத்து எனக்கு இந்த அடுத்தடுத்த வகுப்பில் சேரும் போது தான் இந்த லோன்லினஸ் இல்லாமல் நான் போயிட்டே இருக்கோம். ஷேரிங் ரொம்ப நிறைய ஷேரிங் பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு தளமாக இருக்கு. எல்லாருக்கும் அவங்க அந்த இதை கொடுக்குறாங்க. அது எல்லாருக்குமே உனக்கு என்ன தெரியும் அப்படின்ற மாதிரி இல்லாமல் அவங்களுக்குள்ளேருந்து எல்லாம் இருக்குன்ற ஒரு திறமையை வெளிக்காமிக்கிறதுக்காக அவங்க அந்த நிறைய விஷயங்களை அவங்க ஷேர் பண்ணுவோம். அவ்வளோ அருமையாக இருக்குது. அதை கேட்க கேட்க அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. எல்லாருக்குமே என்னை தெரியும் அப்படின்னும் போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இந்த தளத்தினால தான் அது முடியும். அது ஒன்னே ஒன்று நான் ஷேர் பண்ணிட்டு முடிக்க விரும்புகிறேன். எனக்கு இந்த பட்டம் கிடைக்கணும் நான் ரொம்ப வந்து ஆசைப்பட்டேன். நான் டிகிரி முடிக்கல, ஃபர்ஸ்ட் இயரோட நிறுத்திட்டேன், மேரேஜ் ஆயிடுச்சு. ரொம்ப வந்து ஆவலாக இருந்து சார் சொன்ன மாதிரி அந்த வந்து இமேஜின் பண்ணிக்கிட்டே இருப்பேன், எப்படியாவது ஒரு நாள் நம்ம எடுத்துருவோன்னு. அதுவும் இந்த உளவியலை வந்து அப்பா கூட இருந்து பழகி பழகி சாரை பார்த்த உடனே இந்த துறை தான் நம்ம எடுக்கணுன்ற ஒரு கான்செப்ட் வந்து அதை எடுத்து இன்னைக்கு வந்து அந்த
பட்டங்கள்னு சொல்லும்போது நிறைய வேர்ல்ட் ரெக்கார்ட் அளவுக்கு சார் கொடுக்கும்போது இதெல்லாம் நம்ம வந்து இமேஜின் பண்ணியிருப்போம். இந்த அளவுக்கு இமேஜின் பண்ணியிருப்போம்னே தெரியாது. இதெல்லாம் வந்து பயங்கர ஒரு பவர்ஃபுல்லான மறக்க முடியாத ஒரு தருணங்கள். இது எல்லாருமே நம்ம நிறைய இன்னுமே டிராவல் பண்ணிட்டே இருப்போம். சார் கூட நாம் இறக்கும் வரையிலும் டிராவல் பண்ணிட்டே இருப்போம். இதுதான் எல்லா ஃப்ரெண்ட்ஸும் இப்ப 100ங்கிறது 500, 1000 வரைக்கும் ஒரு தளத்துல இருக்கிற மாதிரி வந்துடணும். அதுதான் என்னுடைய ஆசை. தேங்க்யூ மேம். வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ மேம். ரைட். டைம் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம வந்து ரிசல்ட்டினுடைய டைம் போயிடலாம் குயிக்கா. எல்லாருமே வந்து ஆர்வமா இருக்காங்க. நிறைய பேசணும்னு எண்ணம் இருக்கலாம். சுருக்கமா கீ பாயிண்ட்ஸ் மட்டும் எல்லாரும் சொன்னீங்கன்னா சிறப்பா இருக்கும். எஸ் ராமலட்சுமி மேம் முடிச்சிட்டீங்க. காந்திமதிக்கு முன்னாடி அஸ்மா சொல்லுங்க சார். ஹாய் சார், அஸ்ஸலாமு அலைக்கும் சார். வலைக்கும் சலாம். குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் ஈவினிங். அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப தேங்க்ஸ் சார். உங்களுக்கு எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் முடியாது. ஏன்னா ஃபர்ஸ்ட்டு நான் வந்து இந்த சைப்பா வந்து எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க டிசிபி படிக்கிறதுக்கு. சேரும் போது எனக்கு ஐடியாவே கிடையாது. டிசிபினா என்னன்னு எதுவுமே தெரியாது. ஃபுல் பிளாங்காக தான் நான் சேர்ந்தேன் இந்த கோர்ஸ் சேரும்போது. பட் ஒரு கிளாஸும் உங்ககிட்ட நான் அட்டென்ட் பண்ணும்போது நிறைய எனக்கு என்னோட லைஃபே வந்து இப்போ நிறைய சேஞ்ச் ஆயிருக்கு சார். ஸோ நிறைய நீங்கள் மோட்டிவேஷன் பண்ணீங்க. சிபிடியாக இருக்கட்டும், ஆங்கர் மேனேஜ்மெண்ட், டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது, கோல் செட்டிங்காக இருக்கட்டும், நிறைய டாபிக்ஸ் நீங்கள் எடுத்த டாபிக்ஸ் எல்லாமே டே டு டே லைஃப்பில் வந்து நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்குது சார். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ பிஸ்னஸ் சைக்காலஜி எடுக்கும்போது அதுலேயும் நிறைய நீங்கள் சொல்லிக் கொடுத்தீங்க. ஸோ இப்போ அல்ஹம்துலில்லாஹ் வந்து நான் ஆன்லைன் மூலியமா ஒரு ஹேம்பஸ் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் சார். அல்ஹம்துலில்லாஹ். துவா பண்ணுங்க, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட. இப்போ இந்த மந்த் வந்து எனக்கு பெங்களூர்லேயே வந்துட்டு ஒரு பெரிய ஈவெண்ட்டுக்கு வந்து கூப்பிட்டுருக்காங்க. ஸோ ஹேம்பஸோட இதுக்கு இன்ஷா அல்லாஹ் அது நல்லபடியாக முடிக்கணும். இன்ஷா அல்லாஹ் துவா பண்ணிக்கோங்க சார். நெக்ஸ்ட்டு இதுக்கு மேலேயும் ஃபர்தராக வந்து இந்த டிசிபி படித்ததுக்கு அப்புறமா வந்து கெரியர் கைடன்ஸாக ட்ரெயினராக போகணுன்ட்டு எனக்கு ஆசை சார். இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக பண்ணுவேன். துவா செய்யுங்க சார் நீங்களும். சைஃபாக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். ஜஸாக் அல்லாஹ். God bless அஸ்மா. தேங்க்யூ ஸோ மச் சார். காந்திமதி. ஹாய் சார். எப்படி இருக்கீங்க? சார் கேக்குதா சார்? கேக்குது. நல்லா இருக்கேன் சார். ஏன் சொல்லுங்க சார். காந்திமதி சொன்னேன். காந்திமதி மறுபடியும் சொல்லணுமா? காந்திமதி சொல்லுங்க. தேங்க்யூ சார். என்ன பேசணும் நிஜமாவே எனக்கு தெரியல சார். ஆனா லாஸ்டா உங்கள்ட்ட பேசணும் அப்படின்றது மட்டும் ஃபீல் ஆயிடுச்சு சார். ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்தப்போ ரொம்ப பயந்தேன் சார். நமக்கு இதெல்லாம் வருமா, இதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகுமா அப்படின்ற மாதிரி எனக்கு ரொம்ப பயம் இருந்தது சார் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல. அப்புறம் போக போக நீங்க நடத்த விதமா இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது சார். ஒரு டைம் கூட ஒரு மாதிரி போரிங்காவே கிளாஸ் இருந்ததே கிடையாது. நான் ஆக்சுவலி கிளாஸ் அட்டன் பண்ணாம இருந்த டேவா இருந்திருக்கலாமே தவிர ஆனா இன்ட்ரெஸ்டிங்கா இல்லாம இருந்த டேவே கிடையாது. எனக்கு இன்னும் ரொம்ப ஹாப்பியா இருக்கு சார். ஆனா அந்த அழுக அந்த ஃபீல் எல்லாம் எனக்கு நிஜமாவே வரவே இல்லை சார். பொய்க்காக சொல்லல, ஆனா எனக்கு வரவே இல்லை அது. பட் ஆனா எனக்கு உங்க கிளாஸ் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது சார். நிறைய ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் ஆக்சுவலி நான் உண்மையாவே நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன் சார். ஒருத்தவங்கள்ட்ட எப்படி நம்ம பேசணும், அவங்களோட ஃபீலிங்ஸ்க்கு நம்ம எந்த அளவுக்கு மதிப்பு கொடுக்கணும் அப்படின்ற நிறைய விஷயங்கள் வந்து நான் எப்படின்னா பட்டுன்னு பேசுவேன் சார். அதெல்லாம் நான் நிறைய கம்மி பண்ணிட்டேன். அவங்களோட ஃபீலிங்ஸ்க்கு வந்து ரொம்ப மதிப்பு கொடுத்து நான் பேசுற மாதிரி நான் என்ன நிறைய மாத்திருக்கேன் சார். அது எல்லாத்துக்குமே நீங்க மட்டும்தான் சார் காரணம். தேங்க்யூ சோ மச் சார். Thank you so much. Thank you. Anis Fatima. அஸ்ஸலாமு அலைக்கும் சார். வலைக்கும் சலாம். ஆக்சுவலி உங்க கிளாஸ் ஹிப்னோதெரபி நீங்க எடுத்தப்ப ஆல்ரெடி ஜாயின் பண்ணியிருக்கேன். பட் கண்டினியூஸா எல்லா டேஸும் நான் ஜாயின் பண்ண முடியல. 1, 2, 3 கிளாஸ் பார்த்தேன். அதுக்கப்புறமா நான் பிஎஸ்சி சைக்காலஜி பண்ணணும்னு நான் அட்மிஷன்லாம் போட்டு ப்ராசஸ் பண்ணதுக்கு அப்புறம் டிஸ்டன்ஸ்ல அப்போ அது கேன்சல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமால இந்த டிசிபி அந்த பேட்ச் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முதல் நாள் தான் எங்க அத்தா அந்த ப்ரௌச்சர் அனுப்பி நீ வேணா அந்த டிப்ளமோ ஜாயின் பண்ண அப்படின்னு. அப்ப நிறைய யோசிச்சேன், டிப்ளமோ படிச்சுட்டா நமக்கு என்ன வேல்யூ இருக்கும் அப்படின்னு. அப்புறம் இந்த கிளாஸ ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்தவங்களுக்கு ஆக இல்லாட்டி நமக்கு நம்ம லைஃப் அப்டேட் பண்றதுக்கு நிறைய வேல்யூ இருக்கும். இதனாலயுமே நம்ம டிகிரி படிக்கிறதுக்கு ஈக்குவலா வந்துட்டு இதுமே நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டோம் சார். இதை வச்சு இப்ப அடுத்தது எம்எஸ்சி சைக்காலஜியும் போடுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு சார். எம்எஸ் சைக்காலஜியும் டிஸ்டன்ஸ்ல போட போறோம். இந்த கிளாஸ் கொடுத்த கான்ஃபரன்ஸ்னால தான் டைரக்டா எம்எஸ்சியே பண்ணலாம். இதுல தெரிஞ்சுக்கிட்டோம், இதை வச்சு நம்ம எம்எஸ்சி பண்ணலாம் அப்படின்னு ஒரு கான்ஃபரன்ஸ்ல போட்டிருக்கா சார். இன்ஷால்லா. தேங்க்யூ சோ மச் சார். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்யூ மிஸ். God bless. ஷர்புதீன். அஸ்ஸலாமு அலைக்கும் சார். வலைக்கும் சலாம். நம்ம அந்த டிசிபி பேட்ச் பற்றி ஒரு சில வரிகள் எழுதியிருக்கேன் சார், படிக்கலாமா? படிங்க.
டிசிபி எனும் ஒரு அற்புதமான பயணத்தின் பயன் அடைந்தவர்கள் ஏராளம். தனது வாழ்வில் மாற்றம் அடைந்தவரும் ஏராளம். தனது கனவு நினைவு ஆனது மட்டுமின்றி மற்றவர்களின் கனவு என்ன என்று கண்டறிந்து அவர்களின் கனவுகளை நினைவாக்க உறுதுணையாக இருந்த உசேன் சார் அவர்களுக்கு நன்றி. என்னுடன் பயணித்த சகோதர சகோதரிகளின் எதிர்கால வாழ்க்கைக்கும் இனி வரவிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் எல்லா வல்ல இறைவனை வேண்டுகிறேன். ரொம்ப நன்றி பிரதர். உங்களுக்கு பிடிச்ச விஷயமே கிளாஸ் வரலைன்னா கிளாஸ் முடிஞ்சதோட ஒரு மெசேஜ் அனுப்புவீங்கல்ல, நீ கிளாஸ் வரலன்ட்டு. நீங்க வரலங்கிறது நீங்க அனுப்பின பிறகுதான் தெரியும். இருந்தாலும் அதுல வரலங்கிறத நீங்க பதிவு பண்றதுல எப்பயுமே மறக்கிறது இல்ல. நிச்சயமாக அதனால நிச்சயமா நினைவு வருவேன். நீங்க 7th பேட்ச்ல ஒவ்வொரு எந்த கிளாஸ் மிஸ் ஆனாலுமே உடனுக்குடன் மெசேஜ் அனுப்புவீங்க. தேங்க்யூ ஸோ மச். தொடர்ந்து பயணிப்போம். ரைட். ஸோ இப்போ வந்து டாப்பர்ஸை வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண போறோம். ஆக்சுவலா டாப்பர்ஸ்ங்கிற ஒரு கான்செப்ட் வந்து ஆரம்பத்துல இல்ல. கொஞ்சம் ஒரு 2-3 பேட்சுக்கு முன்னாடி தான் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு தன்மை வந்தது. காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது அது நிறைய பேரை மோட்டிவேட் பண்ணதுன்னு தோணுச்சு. நான் ஒரு 4-5 பேட்சா இதை நான் பண்ணும் பொழுது அடுத்த பேட்ச்ல நம்ம வந்து டாப்பர் ஆகணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் அவங்க விஷன் போர்ட்ல போட்டு அதை அச்சீவ் பண்ணியிருக்காங்க. இப்போ ஃபிர்தௌசியா சொன்ன மாதிரி ஃபிர்தௌசியாலாம் வந்து டிசிபி டாப்பர், எம்டிசிசி டாப்பர். அதுல வந்து நம்ம எப்படி டாப்பர் ஆகணும்ட்டு அதுக்காக தனியாக ஒரு எஃபர்ட் போடுறாங்க அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த விஷயமே ஒழிய இங்க டாப்பரா வந்ததாலேயோ இல்ல டாப்பரா நம்ம வராததாலேயோ பெரிய டிஃபரன்ஸ்லாம் ஒண்ணும் கிடையாது. இங்க ஒரு மார்க் 2 மார்க்ல நம்ம டாப்பரா வராம கூட போயிருக்கலாம். சரியா? அதனால உங்களுக்கு நாலேஜ் இல்ல, நீங்க படிக்கல, நீங்க கம்மியா இருக்கீங்க அப்படின்னு நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த நேரத்தில் அந்த சூழ்நிலையில் சில நேரங்கள்ல சில விஷயங்கள் உங்களுக்கு தோணாம இருந்திருக்கலாம். அந்த மார்க் எடுக்காம இருந்திருக்கலாம். சரிங்களா? சோ அதனால வந்து இங்க வரலையே, இதுல டாப்பர் லெவல்லே வருத்தப்பட வேண்டாம். இது வந்து ஒரு மோட்டிவேஷனுக்காக மட்டும்தான்ங்கிற விஷயம் தான். அதனால எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். டாப்பர்ஸ்க்கு வாழ்த்துக்கள். அதை தாண்டி எல்லாருக்குமே யார் யாரெல்லாம் எஃபர்ட் பண்ணீங்களோ அவங்க எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். ஸோ டாப்பர்ஸ் 3rd, 2nd, 1st இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உடனே இந்த கிளாஸ் முடிஞ்சதோட குரூப்ல வந்து எல்லாருடைய மார்க்கும் நம்ம ஷேர் பண்ணிடுவோம். ஓகே, போயிடலாமா? எஸ். ஸோ 3rd டாப்பர் யாரு? ஸோ உங்களுடைய கெஸ்ஸிங்காக உங்களுக்கே தெரியும். இங்கே படிக்கிறது, இன்டராக்ட் பண்றது, உங்களுடைய பேட்ச்மேட்ஸ் எல்லாருமே தெரியும். ஸோ அந்த 3rd பொசிஷன் யாரு டாப்பர்ஸ்ல? சும்மா டைப் பண்ணுங்க. நேம் எத்தனை பேருக்கு தெரியுதான்னு பார்ப்போம். ஓகே. 3rd ரூமினா அப்துல் பிரதர் வந்து கிடைக்காது. 3rd பொசிஷன் யாரு? ஜான் இந்த பேட்ச்ல இல்லையே. ஓகே ஓகே. மதிகா, அப்துல் பிரதர், காந்திமதி, மொயின் பாத்திமா. நான் கேட்டது டாப்பர்ன்ட்டு தெரிஞ்சவங்க நேம்லாம் எழுதிட்டு இருக்கீங்க. அந்த பேட்ச்ல அவங்க இல்ல, இல்லாதவங்க பேர்ல எழுதிட்டீங்க. ஓகே. ஸோ 3rd பேட்ச் 3rd டாப்பர். ஓகே. ஒருத்தங்க 2 பேர் இல்ல, சரியா? நிறைய பேர் இருக்காங்க. சேம் மார்க் எடுத்து நிறைய பேர் இருக்காங்க. ஸோ 3rd ரேங்க் ஒருத்தங்க 2 பேர் இல்ல, ஒரு 6 பேர் கிட்ட இருக்காங்க. எல்லாருமே ஒரே மார்க் எடுத்ததால அவங்க எல்லாருமே 3rd டாப்பர்ல தான் இருக்காங்க. எஸ். ஸோ 92 மார்க்ஸ் 3rd டாப்பர் வந்து எடுத்த மார்க் வந்து 92, 92 மார்க் இன்டர்னல் மார்க்கோட சேர்த்து. இன்டர்னல் மார்க் அவங்க அட்டன் பண்ண எக்ஸாமோட சேர்த்து அவங்க எடுத்த மார்க் வந்து 92, 3ஆம் இடம். ஸோ 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் முகமது ஷேக் அலி. முகமது ஷேக் அலி 92 மார்க்ஸ். இது எல்லாருமே. சமீரா தௌஃபிகா அபு சாலிம். சமீரா. சையத் அலி ஃபாத்திமா. பல்கிஸ் ஷாகுல் அமீர். சோஷ்னா அப்பாஸ் இங்கிலீஷ் பேட்ச் அவங்க. பல்கிஸ் சோஷ்னா இங்கிலீஷ் பேட்ச். சல்மா மெஹரீன் இங்கிலீஷ் பேட்ச். ஸோ இந்த 6 பேரும் 92 மார்க்ஸ் எடுத்து 3rd பொசிஷன் இருக்காங்க. இவங்க கண்டிப்பா அந்த மீட்டிங்ல இருப்பீங்க. உங்க எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். மீட்டிங்ல இப்ப இல்லைனாலும் கூட வாழ்த்துக்கள். தொடர்ந்து உங்களுடைய பணி தொடர்ந்து. ஓகே. ஸோ 2nd ரேங்க். 2nd ரேங்க் யாரா இருக்கும்? ஸோ இதுலயுமே ஒருத்தங்க இல்ல, நிறைய பேர் இருக்காங்க. 2nd ரேங்க் 94. 2nd ரேங்க் எடுத்தவங்க
94 மார்க் எடுத்து செகண்ட் டாப்பராக இருக்கக்கூடியவங்க. மியூசிக் வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு. மியூசிக் வேணுமா? அந்த அந்த மியூசிக் ஒரு எதிர்பார்க்குறீங்க. ஃபர்ஸ்ட்ல இருக்கு. மியூசிக் இப்ப இல்ல. ஃபர்ஸ்ட்ல. ஓகே. ரைட். அப்துல் ரஹ்மான் ஏ. அப்துல் ரஹ்மான் ஏ செகண்ட் மார்க். கே பழனிக்குமார். கே பழனிக்குமார். ஓவரால் 100 மார்க்ஸ். ஓவரால் 100 மார்க்ஸ். எம் ஜபீன். எம் ஃபஹீமா. சோபனா மகேஸ்வரி தனபால். ஓகே. ஃபௌசியா. ஸோ வாழ்த்துக்கள். ஸோ இந்த செகண்ட் ரேங்க் ஹோல்டர். ஸோ 94 மார்க்ஸ் எடுத்து செகண்ட் பொசிஷன்ல இருக்கக்கூடியவர்கள் வாழ்த்துக்கள். ரைட். இப்போ எல்லாம் ஆர்வமா எதிர்பார்க்கக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் பொசிஷன். சரி, இப்போ ஒரு கெஸ் பண்ணுங்க யாரா இருக்கும்ட்டு. யாரா இருக்கும்? மார்க் எடுத்து ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கிறது ஓகே. பெனாசிர் ஃபாத்திமா. பெனாசிர் ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல பெனாசிர் ஃபாத்திமா 3 பேர் இருக்காங்க. ஆயிஷா, மூமினா ஏ ஹனிஃபா. இவங்க 3 பேருமே ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்காங்க. அவங்க 3 பேருக்குமே வாழ்த்துக்கள். பெனாசிர் ஃபாத்திமா, ஆயிஷா, மூமினா ஏ ஹனிஃபா. ரைட். எஸ். ஸோ இதுல டாப்பர்ஸ் இருக்கவங்க யாராவது பேசுறா இருந்தா குயிக்கா பேசி நம்ம கன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ மற்றவங்க எல்லா ரிசல்ட்டுமே உங்களுக்கு வந்து இப்போ குரூப்ல ஷேர் பண்ணிடுவோம். ஓகே. தேங்க்யூ. டாப்பர்ஸ்ல யாராவது பேசுறா இருந்ததுன்னா பேசலாம். குயிக்கா 2 மினிட்ஸ் அதோட நம்ம கன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஓகே. டாப்பர்ஸ்க்கு யாராவது வாழ்த்து சொல்றா இருந்தாலும் சொல்லலாம். அதோட ஓகே. பெனாசிர் பேசுறதா கன்க்ளூட். எஸ் சார் செம்ம ஹாப்பி சார். ஏன்னா இப்பதான் என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, டாப்பர்ல உன் பேர் வந்துச்சுன்னா கஸிபோல சாப்பாடு வாங்கி தரேன்னு. கஸிபோ கேன்சல்னேன். கண்டிப்பா இருக்காது. நான் அந்த அளவுக்கு எழுதலன்னேன். ஆனா டாப்பர்ல வந்திருக்கேன். ரொம்ப தேங்க்யூ சோ மச். அல்லாவுக்கும் நன்றி. தேங்க்யூ சோ மச் சார். ஓகே. தேங்க்யூ பெனாசிர். ரைட். ஸோ மீண்டும் ஒரு முறை பேட்ச் 7க்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நம்முடைய கோஆர்டினேட்டர்ஸ், நம்முடைய ஃபேக்கல்டி மெம்பர்ஸ், குறிப்பா சொல்லணும்னா கண்மணி மேம், அப்துல்லா பிவி சிஸ்டர். ஸோ இவங்க எல்லாருமே கிளாஸ் எடுத்திருக்காங்க. அது இல்லாம நிறைய கெஸ்ட் லெக்சர்ஸ் பண்ணவங்க எல்லாருக்குமே நன்றிகள். தொடர்ந்து பயணிப்போம். எஸ் ஃபௌசியா பேசுங்க, அதோட கன்க்ளூட் பண்ணிக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் சார். அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. இந்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன மைண்ட்ல நினைவு இருக்குது.
அந்த மெடல் அந்த அப்ரிசியேஷன் அல்ஹம்துலில்லாஹ் எக்ஸாம் வரும்போது நிறைய எனக்கு வெற்றி தடை இருந்தாலும் கண்டிப்பா என்னால முடியும் எന്ന மைண்டோட ഞാൻ പഠിച്ചു. தூக்கம் வரல. ஏபிஜே அப்துல் கலாம் சொல்லும்போது தூக்கமே வராது, டயர்டே வராது. அல்ஹம்துலில்லாஹ் செகண்ட் பொசிஷன் வந்தபோது ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம்ல ஃபர்ஸ்ட் பொசிஷன் வாங்கிடும் சார். தேங்க்ஸ் ஸோ மச். அல்ஹம்துலில்லாஹ். தேங்க்யூ காட் பிளஸ். ரைட். ஸோ மீண்டும் அடுத்த ஒரு தளத்தில் அடுத்த ஒரு சந்தர்ப்பத்தில் ஓகே ஜபீன் ஜபீன் சொல்லுங்க. ஜபீனோட க்ளோஸ் பண்ணுங்க. சார் தேங்க்யூ ஸோ மச் சார். ரொம்ப யூ டிசர்வ் இட். யூ ஆல் டிசர்வ் இட். யா சார். ஃபர்ஸ்ட் வரணும்னு ரொம்ப ட்ரை பண்ணேன், பட் மிஸ் ஆயிடுச்சு சார். பரவாயில்ல. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஃபார் ஆல். மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். நன்றி. குட் நைட்.